पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। पुत्रिणे चिदचित्पुत्रा पौत्रिणे परमेष्ठिरा सृषावते जगन्मात्रा वात्स्याय गुरवे नमः। यस्मिन् पदं यतिपतेर्वदनारविन्दात् निष्क्रामदेव निदधे निगमान्तभाष्यम् तस्यैव तं भगवतं प्रियभागिनेयम् वदामहे वरदविष्णुपदाभिधेयम् सत्कुर्वता संसदि शिष्यवर्गान् अनन्यलभ्यैरखिलैः स्वचिह्नैः श्रीभाष्य सिंहासनमात्मनीनम् यस्मै च दत्तं विधिशेखरेण यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां सृजि निगदितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः। हरि ओम्। त्रिगुंशत्स्वसार उपयन्ति निर्कृतगुं समानं केतुं प्रतिमुञ्चमानाः ऋतुस्तन्वते कवयः प्रजानतीः मध्ये छन्दसः परियन्ति भास्वतीः பெயர்புகழ்ந்து புத்தூராடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனாக்கே துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த கையொரு திங்கட்பா மாலை ஆய புகழுடன் 43 அன்புடனே அடியேன் கருஷினியே யதப்சுதே சரஸ்வதி கோஷ்வஸ்வேஷு யன்மதூ தேனமே வாஜினீவதி முகமந்தி சரஸ்வதி. நமஸ்ததசே ஏதர்கி பகவதோ மகாபுருஷஸ்ய அபார கருணாம்புராசே ராசித வாத்சல்யேக ஜலதேர் பக்தவத்சலஸ்ய भगवतः श्री सुगंधगिरी क्षेत्र विहारिणः निरंबळेसोर मन्यमरयोर तिरुनरयोर मावलहोर பொன்னியலும் மாடக்கவாடம் கடந்து புக்கு என்னுடைய கண்களில் நோக்கினேன் நோக்குதலும் மன்னன் இருமார்பும் வாயும் அடியினையும் பன்னு கருதலமும் கண்களும் பங்கயத்தின் பொன்னியல் காடோர் மணிவரமேல் பூத்தது போல் மின்னி ஒளிபடைப்ப வீணானும் தோள்வளையும் மின்னிய குண்டலமும் ஆரமும் நீள் முடியும் துன்னி வெயில் விரித்த சூளோமணி வைப்ப மன மரகத கொன்றில் மருங்கே ஓர் இந்நிலமஞ்சி கொடி ஒன்று நின்று அதுதான் அன்னமாய் மானாய் அணிமயிலாய் ஆங்கிடையே மின்னாய் இளவே இரண்டாய் இணைச்செப்பாய் முன்னாய தொண்டையாய் கண்டை குலம் இரண்டாய் அன்னத்தின் உருவம் நின்றது இரு சதுஷ்கரி शिखामणिना संस्कृतया मंजुलवल्या समेतस्य श्रीमतः वासुदेवस्य परया कृपया श्रीव्रत प्रबंध व्याख्यान अनुभूति समागतेभ्यः समेभ्यः आस्तिक महाजनेभ्यः सुस्वागतं वाचं परिसमर्प्य तमिम् उपन्यासमारभे करुणाकर दासः. इன்று 22வது பாட்டு. பாசுரம் அங்கன்மாயாலத்தரசரபிமான பங்கமாய்
வந்தேன் பள்ளி கட்டிற்கீழே சங்கவிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கிடிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறிதே மேல் விழியாவோ. திங்களும் ஆதியத்திலும் எழுந்தார் போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் விழுந்தேலோ ரெம்பாவாய். நப்பினையாகிற மஞ்சுளவல்லி தாயார் தலைமையில கோபிகைகள் கோகுலத்துல கண்ணபிரானை நேரடியாக எழுப்புகின்ற இந்த 5வது காட்சி திருப்பாருக்கு 20லிருந்து 21 25 வரைக்கும். அதுல நேற்றைய தினம் எம்பெருமானை எப்படி விழிக்க வேண்டும், எம்பெருமானிடம் எப்படி நாம் சரணமடைய வேண்டும், எதை சொன்னால் எம்பெருமான் நிச்சயமாக இறங்குவான் என்பதை நப்பின்னை பிராட்டியாகிய வஞ்சொலி தாயார் சொல்லிக் கொடுக்க ஆண்டாளாகிற கோபிகைகள் தங்கள் தலைவி மூலம் தெரிந்து கொண்டு பாடியதை ஆண்டாள் நமக்கு 21வது பாசுரமாக வெடித்து கொடுத்தார். இப்பொழுது 22வது பாசுரம். நப்பினை தலைமையில மேல பெண்கள் சொல்றார், கிருஷ்ணா நீ எழுந்திருக்கணும், எழுந்திருப்பியான சற்று எழுந்திருக்கூடாது, மெல்ல எழுந்திருக்கணும், அது வேற உத்தரவு. டபால் எழுந்திருக்கூடாது. ஏன் டபால் எழுந்திருக்கூடாது? நீ எழுந்திருக்கிறதை நாங்கள் ரசிச்சு பார்க்கணும். நாங்கள் ரசிச்சு பார்க்க முடியாது, ஸ்லோ மோஷன்ல எழுந்திருக்கும். இப்படி கேமராக்காரன் திருமங்கலி தாரணத்தை போட்டோ எடுக்கிற மாதிரி மாப்பிள்ளை மெல்ல முடிச்சு போட்டு டபால் முடிச்சு போட்டான்னா ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் சொல்ல முடியாது. அதனால கண்ணா நீ எப்படி எழுந்திருக்க வேண்டும் என்று கண்ணனுக்கு இந்த பெண்கள் திருப்பள்ளியை பாடுகிறார்களா இல்ல காலங்காலத்தால் உத்தரவு போடுகிறார்களா பாரு. அதுதான் திருப்பார். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பகவாய் வந்து நாங்களாம் எப்படி வந்திருக்கோம்? மானத்தை விட்டு ஒழிச்சு வந்திருக்கோம். பெருமாள்கிட்ட பொறுத்தே மானம் இல்லாமல் போகும். மானத்தை விட்டு ஒழிச்சு வர அபிமானம், நான் என்கிற அபிமானம், எனது என்கிற அபிமானம், இந்த இரண்டும் நான் எனதும் அகன்றால் அன்றி எம்பெருமானுடைய பூர்ணமான கருணை வராது. எம்பெருமானே உன் திருவடி வரல எத்தனையோ ராஜாக்கள், அவெல்லாம் ஞாலத்து அரசர், இந்த லோகத்து ராஜாக்கள். மாஞாலத்தரசர், பெரிய பூமி. மா என்றால் பெருசு, விஷாலமான அர்த்தம். பிருத்தி என்று சமஸ்கிருதத்துல வேதத்துக்கே பெயர். எத பிரதயது தத் பிருத்திவியா பிருத்திவித்வம் என்று வேதத்துல அகன்று பரந்த நிலப்பரப்பாகினால பூமிக்கு பிருத்திவி என்பதாகவே திருநாம். அப்பேற்பட்ட ஞானம் இது எல்லாருக்கும் இடம் கொடுத்து அத்தனை பேருக்கும் இட் ப்ரொவைட் ஸ்பேஸ். கரப்பாம்பூச்சி தொடங்கி எட்டிக்கா பூச்சி வரை, கருணாகரன் வரை, அதுக்கு மேல மோடி வரை, ஸ்டாலின் வரை எல்லாருக்கும் இடம் கொடுத்து அப்பேற்பட்ட மாஞாலம். அந்த மாஞாலத்துல ஒவ்வொரு இடமும், கண் என்றால் இடம், பிரதேசம், ஏரியா, ஜோன். ஒவ்வொரு கண்ணும் கண், அழகான ஏரியா. கண் பூமியில உள்ள விசித்திரத்தை பார்த்தால் அது அவ்வளவு அற்புதமா இருக்கும். அழகழகான இடங்கள், எவ்வளவு இடங்கள், அழகான இடங்கள். திருக்குடந்தை ஆண்டவன் திருப்பால் உபன்யாச ஸ்பெஷலிஸ்ட். அவர் உபன்யாசம் பண்ணா 30 நாள் திருப்பால் நாள் முடிக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு தை மாசம் 20ஆம் தேதி வரைக்கும் சொல்லுவார். மாயனை அப்படின்னா, மாயன்னா பெருமாளுடைய மாயைகள் என்னன்னு ஒரு 10 நாள் சொல்லுவார். ஜனங்கள் கேட்டுட்டே இருப்பார். அப்படி அற்புதமா உபன்யாசம் பண்ணுவாரு. கிருஷ்ண சபால 1977 நான் போயிருந்தேன். பஜன் சமாஜ திருப்பாவை சொல்ல என் சுவாமிக்கு ஃப்ரெண்டு ஜெகநாத பாட்டராச்சா, ஜெகன் எங்க வயசுக்காரர், எப்படி உபன்யாசம் பண்ணார். இந்த மாயனை மட்டும் 20 நாள் சாட்சியார் திருக்குடந்தை ஆட்டவன். அப்படியா நானும் சொல்றேன். 5ஆம் நாள் மாயனை, 6ஆம் நாள் மாயனை, 7ஆம் நாள் மாயனை, 8ஆம் நாள் மாயனை. அங்கே இருந்து சபா செக்ரட்டரி வந்தார். சுவாமிகளே நீங்க மாயனை எத்தனை நாள் வேணாலும் சொல்லுவோம், ஆட்சேபம் இல்லை.
ஆனா 27ஆம் தேதி கூடாரி சொல்லுது என்ன சக்கரை பொங்கல் கொடுத்தான். நான் வீட்டு போயிட்டேன். இன்டைரக்டா போருண்டா இதை சொல்றதுன்னு அர்த்தம். அப்புறம் தான் நான் முட்டாள் விசாரிச்சேன். எப்படி திருக்குறள் ஆண்டாள் திருக்கல் 30 நாள் முன்னாடி குருமல்யாசம் பண்ணிருந்தேன். அப்ப ஜெகநாதன் சொல்றாரு, ஜெகன் பாட்ராஜார் அவருங்க பிடிச்சாரு, மாசி மாசம் கடைசிக்கு தான் பிடிச்சாரு. முன்னாடியே கேட்டுக்க வேண்டாம். அந்த மாதிரி திருப்பாவில் அவர் என்ன பண்ணுவார், இந்த 22ஆம் பாட்டு வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் செஷன் உண்டு. ஹைதராபாத்ல ஆண்டவனா இருந்தாலும் அவன் சபாதாரம் பெரிய நௌக்கிய நிர்வாகம். அவங்க எதுவும் மெல்ல ஸ்லிப்பே கொடுத்துருவோம். 1000 பாட்டு முடிக்கும். ஆண்டவன் கூட பயப்பட மாட்டான். அதனால அந்த ஊர்ல என்ன பண்ணிட்டார், மாயன் எல்லாம் ரொம்ப நாள் சொல்லல. ஆனால் அங்கன் மாங்கால வரிசை மட்டும் ரொம்ப சொல்லணும். ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா செஷன் போட்டுருங்க. அது இன்னும் அதிர்ஷ்டவசமா அங்கன் மாங்கால ஞாயிற்றுக்கிழமை காத்தால உபன்யாசம். காலங்காத்தால 9 மணிக்கு ஆண்டவன் அங்கன் மாங்காலம் வாசல் தொடங்குறார். அங்கன் மாங்காலத்துக்கு மட்டும் 2 மணி நேரம் உபன்யாசம். எப்படி சாமிச்சார் தெரியுமா? எவ்வளவு அழகான பூமி தெரியுமா இது. அங்கன் மாங்காலமும் இமயமலைக்கு போனா காஷ்மீர். காஷ்மீர்ல பார்த்தா அந்த பனிமூட்டத்துல போற ஜனங்க இவர் போயிருக்காருங்க, அதை அப்படியே வர்ணிக்கிறார். இமயமலை கீழே வந்தா பத்ரி, பத்ரியை சரி. அப்படியே காஷ்மீர்ல போனா சஸ்பாரா நீர்வீழ்ச்சி, அந்த ஜலத்தை அப்படி போட்டு ஊத்து ஜலம் அப்படின்னு ஆரம்பிச்சு டெல்லி எப்படி இருக்கும், லக்னோ எப்படி இருக்கும், காசி எப்படி இருக்கும், பாம்பே எப்படி இருக்கும், ஹைதராபாத் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 மணி நேரம் போடுமா. நடந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். நடந்து பார்த்த எல்லா இடத்தையும் சாலார்ஜிக் மியூசியம் உட்பட அத்தனையும் சாதிச்சு முடிச்சார். எனக்கு டைம் போடல, இன்னொரு செக்ஷன் கொடுத்தாலும் சொல்லலாம், போனாப்படுறது மேல போறேன். நீங்க அங்கன்மா ஞானம் அதுக்கு. ஆனா அது ஒரு பாயிண்ட் இருக்கு, அப்படி அட்ராக்டிவான. அதுல ஒரு பிரதேசமும் தங்களுக்கு வேணும்னு ஒருத்தரும் பிடிச்சுக்கிறான். ஒரு காஷ்மீருக்கா 70 ஆண்டுகளாக 2 ராஜ்யம் போராடு. இந்தியாவும் பாகிஸ்தான் ஏன் போராடு, காஷ்மீர் எனக்கு வரும். அப்படி அங்கன் மாலையாலும் தங்களுக்கு எல்லாம் எனது என்கிறாங்க. ஆனால் பூமி சிரிக்கிறார். என் ராஜ்யம் நாளைக்குள்ள நீ வெளில போயிடணும், இல்லைன்னா கப்பல் கட்டணும்னு சொன்னவனா கடைசியில எனக்குள்ள அடக்கம். நான் தான் இருக்கேன், அவன் போயிட்டான். பாண்டியாடுற குழந்தைகளும் பாண்டியாட்டம்னு ஆட்டுவா, கட்டம் போட்டு ஆடுவா. என் கட்டம் குழந்தை சொல்லும். ஆட்டம் முடிஞ்ச பிறகு யார் கட்டது? அது மாதிரி பூமி சிரிக்கிறாளா. பூமி கீதைன்னு பிருத்திவி கீதைன்னு விஷ்ணு புராணத்துல வருது. பூமி ராஜாக்களை பார்த்து சிரிக்கிறாள். குருநாயகமாய் ஓட உடகுலவர் கருநாயக வந்த காலர் சிதகைய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சதாம் கொள்வர் திருநாரணந்தால் காலந்த சிந்தி தூய்மினோ. அப்படி பெரிய பெரிய ராஜாக்களா இருந்தாலும் கருத்துல ஓட்டாண்டியே பிச்சையும் வாங்கியிருக்காங்க. அப்படி அழகான இடம் எனது என்று அபிமானம் இருந்தவர்கள் யுத்தத்துல தோத்து போய் அந்த ராஜ்யம் போயிடுச்சு, அந்த அபிமானம் போயிடுச்சு. சரி சரிப்பட்டு வராது என்று எங்க போலாமா, கண்ணபிரான் திருவடி வாரத்துல போய் இருப்போம். 70 கோயில் கட்டி தென்னாடும் வடநாடும் போற்ற நின்ற சோழன் எல்லாத்தையும் இழந்து வாசுதேவன் வந்தான். அபிமான பங்கமாய் வந்து பள்ளி கட்டிற்கீழே உன்னுடைய படுக்கை கடியில வந்து காலடி வாரத்தை சங்கம் இருப்பார், சேர்ந்திருப்பார். எப்படி சேர்ந்திருப்பார்? சேராதவன் சேர்ந்துருவான், உதவிக்கு பெருமாள்கிட்ட வருவான். ஆனா அபிமானமா பங்கமாய் வந்தவன் வெற்றி பெறுவான், இல்லாதவன் போயிடும். கிட்ட இப்படி வந்துருக்கும், இப்படி வந்திருக்காரு. அபிமான கேட்கறதா? அபிமான பங்கமாய், அதாவது மகாபாரத யுத்தம் முடிவாயிடுச்சு. யுத்தம் முடிவான உடனே தர்மராஜர் சொன்னார், உபப்ளாவியம் ஒரு நகரத்துல அவ கேம்ப் போட்டிருக்கான். அது விராட்னு இடம் கொடுத்துருக்கான், இங்க தங்கியதுக்கு போகும். ஊரே இடம் தோத்து போயிட்டாரு. அவ விராடன் சம்பந்தி ஒரு ஊரை உங்களுக்கு வச்சுக்கோங்க, யுத்தம் முடிஞ்சு டெம்பரரி டிரான்சிட் அகாமடேட் கொடுத்துருக்கான், அங்க இருக்கா. அப்ப உபப்ளாவியத்தில் இருக்கக்கூடிய தர்மராஜர் சொன்னார், யுத்தம் வந்துடுத்து, யுத்தத்துல நமக்கு உதவி செய்யணும், கிருஷ்ணனை கேட்கணும். அது இது கேட்கணும், அவன் தங்க சுபத்திரை என் மனைவி, அவன் நமக்கு வேண்டியவன், நம்முடைய மாமா மகன் அம்மாஞ்சி, அதோட என்ன கவலைன்னு அர்ஜுனன் டேக் இட் ஃபார் கிராண்டடா சொன்னான். இல்லடா, அபிமான பங்கமாய் நாம் போய் பிரார்த்திக்கணும். அதனால கண்ணபிரான போய்
எனக்கு போரிலே உதவி செய்து வெற்றி வாங்கி தர வேண்டும் கேட்டுவா என்று தர்மராஜர் அர்ஜுனனை அனுப்பிச்சார். அர்ஜுனன் நேர தேர் எடுத்து துவாரகைக்கு வந்தான். அதே நாள் சகுனி மாமா துரியோதனன் சொன்னார், ஏய் நீ அர்ஜுனன் கிருஷ்ணன் போய் உதவி கேளு. துரியோதனன் அவனுக்கு உதவ மாட்டான் தெரிஞ்சிருந்தாரு. ஏன் மாட்டான்? உனக்கு உரிமை இருக்கு. அவனுடைய பெண் லக்ஷ்மணை உன் பிள்ளை லக்ஷ்மணனுக்கு கல்யாணம், உன் பிள்ளை உன் பொண்ணு லக்ஷ்மணை அவன் பிள்ளை, அவன் பிள்ளைக்கு சாம்பனுக்கு கல்யாணம். உன் பொண்ணு லக்ஷ்மணான்னு பேரு, கிருஷ்ணனுடைய பிள்ளை சாம்பனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. அது ஈஸியா கொடுத்துடல துரியோதனன். பெரிய சண்டை. அந்த கதை சொன்னா நாயே. அது சாம்பன் என்று கிருஷ்ணனுடைய பிள்ளை, அவனுக்கு துரியோதனுடைய பெண் லக்ஷ்மணா கல்யாணம். சுயம்பரம் நடந்தது. என்ன பண்ணிருந்தான் சாம்பன்? தங்க அப்பா மாதிரி தானும் பெரிய ஆள் நினைச்சிருந்தான். சுயம்பரத்துக்கு மாலை போட வந்த லக்ஷ்மணா கையில இருக்கிற மாலை டபால் தான் மேல போடுச்சு. அவளை வா நீதான் மனைவி. ராஜா இளவரசர் எதுவுமே அநியாயமா இருக்கு. அந்த பெண் மாலை போடணும், இவனா வலியுறுத்தி அபகரிக்கிறான். அப்பா பண்ணதே பிள்ளையும் பண்றாரு. ருக்மிணி அபகரணம் பண்ண மாதிரி விடாதே கத்திரான். பீஷ்மர் இருக்கார், துரோணர் இருக்கார் சபையில. உடனே பீஷ்மர் துரோணர் சூழ்ந்துட்டான். அவனை நகரம் விடாதபடி துரோணர் பானம் போட்டார். அப்படியே அந்த பெண்ணை அழைத்திட்டு அவனை ஜெயில போட்டான். மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாது சுயம்பரத்துல. சாம்பனுக்கு ஜெயில போட்டாவா. உடனே யாதவ படை கொந்தளித்தது. கிளம்பு அசிராபுரத்தை அழி அப்படின்னு. நியாயம்தான். நம்ம இளவரசன் இப்படி ஜெயில போட்டிருக்காரு கிருஷ்ணன் சொன்னார். பலராமன் மட்டும் எப்பொழுதுமே துரியோதன சாஃப்ட் காட்டுறது. கொஞ்சம் பகவானே தான் அதிகம் பண்றான், அப்பதான் இந்த சண்டை நல்லா போகும். அதனால பலராமன் சொன்னார், எல்லாம் இதுக்கெல்லாம் எமோஷனல் ஒழிச்சு கொப்பளிக்கிறது, பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் போய் சொன்னா அடுத்த முறை பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. என்கிட்ட படிச்சவன் கதாயுத்தம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பலராமன் தான் மட்டும் எழுந்தொழினார். ஹஸ்தினாபுரத்து எல்லைக்கு வந்தார். தேர்ல உட்காண்டார். ஒரு டிரைவரை போய் நான் வந்திருக்கேன்னு சொல்லு துரியோதனன் இருக்கின்றார். உடனே ஏகப்பட்ட தட்டு நிறைய பழம் என்னென்ன வாங்கிட்டு, ஒரு பாதாம் பருப்பு ஒரு தட்டு, முந்திரி பருப்பு ஒரு தட்டு, திராட்சை பழம் ஒரு தட்டு, அதுக்கப்புறம் அத்திப்பழம் ஒரு தட்டு, ஒரே தட்டு தட்டா எடுத்துட்டு பீஷ்மர், துரோணர், துரியோதனன், திருதராஷ்டிரன் தான் வரல, எல்லாரும் எதிர்கொண்டு பலராமன் நமஸ்காரம் பண்ணான்னு ஆச்சாரியால் வாங்குவோம்னா. அதான் சரி, என் தம்பி பிள்ளை ஜெயில போட்டிருக்கியாம். என்ன? ஆமா, சுயம்பரத்துல மிஸ்பிஹேவ் பண்ணி. என்ன மிஸ்பிஹேவ் பண்றது? இளம்பிள்ளை பிடிச்சது, பொண்ணா கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டான். பொண்ணு ஒத்துருட்டா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான். நீ மறுத்தாளா? நீ அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அதனால ரிலீஸ் பண்ணு அப்படின்னு ரிலீஸ் பண்ணு என்று உக்ரசேன பகவான் உத்தரவு. அதான் பலராமன் கடைசியில் பஞ்சு போட்டார். உக்ரசேன மகாராஜா உத்தரவு. உக்ரசேனருங்கிறதா கம்சனுடைய அப்பா. கம்சன் போனப்புறம் அவரைத்தான் ராஜா வச்சிருக்காரு கிருஷ்ணன். தானும் முடிசூட்டியில, பலராமனுக்கும் முடிசூட்டல. ஏன்னா எது வம்சத்தவர்கள் முடிசூட்டி கொள்ளக்கூடாது என்று எது மகாராஜாவுடைய அப்பா யயாதி கண்டிஷன் போட்டு சாபம் கொடுத்திருக்காரு. அதை மதிச்சு பரந்தாமன் தான் முடிசூட்டிக் கொள்ளது. தானும் முடிசூட்டிக்கல, பலராமனுக்கும் பண்ணல, வசுதேவனும் முடிசூட்டல, உக்ரசேனனுக்கு மட்டும் முடிசூட்டி நீயே ராஜான்ட்டார். தாத்தாவை அம்மாவுடைய அப்பாவை போட்டார் உக்ரசேன். அந்த உக்ரசேன மகாராஜா உத்தரவு பலராமன் சொன்னார். யாருக்கு யார் உத்தரவு போடுறது? செருப்பு தலையில ஏறுமா? எங்களுக்கு யார் உக்ரசேனர் உத்தரவு போடுறது? கொதிச்சா துரியோதனன். நாங்க விட போறது இல்லை. உக்ரசேன உத்தரவு போடுற அளவுக்கு நாங்க தாழ்த்து போட்டோமா? எங்களுக்கு பீஷ்மர் இருக்கார், துரோணர் இருக்கார், கர்ணன் இருக்கான், அர்ஜுனன் இருக்கான், பீமன் இருக்கான். அப்பெல்லாம் ஒத்துமை. அவன் இந்திரபஸ்ல இருக்கார். நாங்க எப்பேற்பட்டவர் தெரியுமா? நாங்களுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம். பலராமன் வேற விஷயம் இருந்தா பேரும் நிறுத்திவிடுட்டான். சரி, விடமாட்டீங்களதான் நீங்க போங்க. ஊருக்கு வரனா நான் வரல, என் காரியமாவா நான் வரல அப்படின்னு சரின்னு போயிட்டான். அப்ப ஊருக்கு போய் சேர்ந்திருக்க மாட்டா. பலராமன் கலப்பை எடுத்தார். அஸ்தினாபுரத்தை அப்படி அது கொஞ்சம் பிளைட் இல்ல, அஸ்தினாபுரத்தின் எல்லை தெற்கு எல்லைக்கு போனார். வடக்கு பக்கம் கங்கை ஓடுறது. கலப்பை அப்படி விட்டார். ஹோல் சிட்டியே கங்கையில கவுக்கிறேன். ஒரே பூகம்பம். என்ன 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 பீஷ்மர், என்ன சுவாமி இது ஊரே தூக்குறா யாரோன்னா. உடனே சொன்னார் விதுரர், நீங்க பலராமன் போய் ராங் சைட்ல மோதிட்டு
சாட்சாத் ஆதிசேஷரவர். அதனால பூமியே கலப்பையாளத்துக்கு உங்க ஊர் அப்படியே கங்கையில போட்டு போறார். அப்புறம் உங்க கர்ணன் பீமெல்லாம் சண்டைக்கு வரும். உடனே எல்லாரும் ஓடி வந்தா சாம்பனையும் லட்சுமணையும் சேர்த்து வச்சு கொடுத்து அழிச்சு போகும் கல்யாணம். அப்படிதான் கல்யாணம் நடந்தது. அன்னைக்கு அஸ்திராபுரம் கொஞ்சம் மேடா இருக்கும், வாட்டர்லாம் கங்கையில போற மாதிரி. இதுக்கும் பார்க்கலான்னு சுகமகரிஷி சொல்றார். அஸ்திராபுரம் சீட்டு தான் மீரட்டுங்கிறார். நானும் போய் மீரட்டுல இருந்து பார்த்தேன். மேலும் தண்ணி எல்லாம் வரும், அது எல்லா ஊர்லயும் தண்ணி காவேரியில விழும். ஆனா தஞ்சாவூர் ஜில்லாவில் ஒரு விசேஷம்னா காவேரியில பெட்டு வந்து லேண்டோட உயரத்துல இருக்கும். நம்ம லேண்ட் இருக்க வயலுக்கெல்லாம் மேலோட காவேரி வீட்டு மேல. ஏன்னா தண்ணி அப்படி இயற்கையா வயலுக்கு வரும். அப்படி வச்சிருக்கா அந்த காலத்துல சோழ. காவேரி இன்னும் தன்னால இது ஊருக்கார விவசாயமே பண்றது இல்லை, இதுக்கு பண்ணதில்லை. அப்படியே பல்ல தேய்ச்சிட்டே வேலைப்பக்கத்தில காலை நகர்த்தி விட்டா மழை பார்த்துருவான். அது பாட்டுக்கு வந்துடும். அப்படி சௌக்கியமா இருந்துவா. இப்போ வேலை செய்யணும் கஷ்டப்படுறான். தஞ்சாவூர் ஜில்லாக்கெல்லாம் காவேரியே நெல்லை கொடுத்தது. அவன் வெத்தலை பாக்கு போட்டு வாசல கச்சேரி கேட்டு அந்த மாதிரி சீட்டு கச்சேரி விட காலத்தை ஓட்டுடுவான். அந்த காலத்துல பெரிய விழாத்தா. இவாளுக்கு விவசாய ஆழமெல்லாம் என்ன தெரியும்? கோயம்புத்தூர்காரனை கேட்டா தெரியும், ராமநாதபுரம் காட்டுக்காரனை கேட்டா அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க. இவாளுக்கு சுகமாவே வந்து பழக்கம். அந்த மாதிரி இங்க வாட்டர் அப்படி அமைஞ்சிருக்கு. அதாவது காவேரி தண்ணி ஈஸியா நேச்சுரல் ஃப்ளோவா வரும்படியான நிலங்கள் இதெல்லாம் டெல்டா. அதனாலதான் ஒரு மழை பெஞ்சா கூட டபால்னு அறுவடை சில மழை பெஞ்சா அப்படியே தண்ணியில விழுவெல்லாம் தகும். இதை போட்டோம். அப்படி பணத்த கல்யாணத்தினால சபரி மாமா சொல்றார், உனக்கு சம்பந்தி தானே கிருஷ்ணன், சம்பந்திட்டு ஹெல்ப் கேட்டா என்னது இப்போ? சரி. உடனே கண்ணபிரானுடைய துவாரைக்கு துரியோதனனும் வந்தான் அதே நாள். ஆனால் துரியோதனன் அர்ஜுனன் வருவதற்கு முன்னாடியே வந்துட்டான். அர்ஜுனனுக்கு முன்னாடியே வந்தான். வந்த உடனே புதுப்பானையில புகுந்த ஈ மாதிரி போனான். புதுப்பானை ஈ மாதிரி கோயிலுக்கு போகாது என்று எம்பெருமானார் வாக்கியம். பானையை புதுசா வாங்கினா ஈ எதிர உட்காராது. ஏன்னா அதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏற்கனவே கொஞ்சம் சாதம் சாத்துறது குழம்பெல்லாம் பண்ணி வச்சு அனுப்பி வச்சாலும் ஈ வந்து உட்காடும். அது சுத்தி சுத்தி இருக்கும். அது மாதிரி கோயிலுக்கு போனாலும் சுத்தி சுத்தி ஒவ்வொரு சன்னதியா பார்த்து, ஒவ்வொரு சிற்பமா பார்த்து, ஒரு அழகா பார்த்து ரசிக்கணும். புதுப்பானை ஈ புற்று உள்ள போயிடுற மாதிரி நேர போய் வாசுதேவா ஹலோ ஹோவாரிட்டு திரும்பி போறது சரியில்லைன்னு எம்பெருமானார் திருவிழா. அந்த மாதிரி துரியோதனன் என்ன பண்ணா, நேர புதுப்பானை மாதிரி வந்துட்டான். கிருஷ்ணன் எங்கே? இன்னும் அர்ஜுனன் வந்து சேரல. கிருஷ்ணன் என்ன சொல்லிட்டார் முன்னாடி, அவருக்கு தெரியும் தெரியாத ஒண்ணு உண்டா? உள்ளுவார் உள்ளின்றெல்லாம் உடனுறைந்து உள்ளக்கூடிய பெருமாள் ஆகையினால தன்னுடைய ரூம்ல பெட்ரூம் மத்தியானம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கு போனேன். என் ரூம்ல டிஸ்டர்பன்ஸே இருக்கக்கூடாது. ஆனா யார் வந்தாலும் உள்ள விட்டுருவான். ஆனா ரூம்ல ஒரே ஒரு நாற்காலி தலை மாட்டுல போடும், ஒரு முக்காலி கால் மாட்டுல போடும், காலை பிடிக்கிற உட்காரு. மீதி பர்னிச்சரே இருக்கக்கூடாது, கட்டில் தான். மகாராஜா உத்தரவு அப்படி எல்லாம் பண்ணிட்டார். துரியோதன மகாராஜா வந்தார். அங்க இருக்க காவல்காரன் உள்ள போலாம். துரியோதன் ரொம்ப சந்தோஷம். உடனே விட்டான் பாரு, வெயிட் பண்ண சொல்லேன்னு வந்தான். அங்க பார்த்தா கண்ணன் தூங்கிட்டு இருக்கார். எழுப்பலாமா? ஹெல்ப் கேட்டு வந்துருச்சு, எழுப்பினா காரியம் கேட்டு போயிடும். சில பேர் தூங்குறா, சாரி டு டிஸ்டர்ப் யூ, அதான் பண்ணியாச்சு. சாரி டு டிஸ்டர்ப் அறிஞ்சு கத்துவோம். முடிஞ்சாயிடுச்சு பர்பஸ், டிஸ்டர்ப் பண்ணியாயிடுச்சு. இதுதான் இதர் சாரி இருந்தாலும் ஒரு சாரின்னு ஒரு வார்த்தை. தடங்களுக்கு வருந்துகிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்படி சொன்ன உடனே அந்த ரூலை பார்த்தான். பார்த்தா கிருஷ்ணன் தான் படுத்துருக்கான். இந்த மாட்டுக்காரன், இந்த மாட்டுக்காரன் ராஜா இளவரசன் சொன்னாலும் ரூம் ஒழுங்கா வச்சிருக்கான். ஒரு படுக்க அவன் படுத்துட்டு இருக்கான். இன்னொரு சோஃபாவே காணுமே பார்த்தா தலைமாட்டுல ஒரு சோஃபா. நேர தலைமாட்டுல போய் உட்காந்து அங்கன்மாயாலத்தரசர் அபிவான பங்கமாய் வந்து பள்ளி கட்டிற்கு மேலே மேல் சைடுல தெற்க பார்த்து தலைவர் பெருமாள் படுத்துட்டு இருக்கார். கிழக்க பார்த்து காலை நீட்டி மேற்க தலை வச்சுட்டு மேற்க போய் உட்காட்டோம். ஸ்ரீரங்கம் அப்படித்தானே இருக்கு. மேற்க போய் உட்காட்டோம். மேற்க சிம்மாசனத்தை உட்காண்டான். கிருஷ்ணனுடைய தலையை பார்க்கறான். தலை சுருண்டு 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 கர்லிங் ஹேர். கர்லிங் ஹேர்னா எவ்வளவு வேல்யூ. நாங்கெல்லாம் காலேஜில் படிக்கிறச்சே ஒரு கிளிப் புக்கோம் ஹாஸ்டல்ல பசங்கள்லாம் வாங்கி வாங்கி போட்டுக்கணும். அந்த தலைமை இருக்கு. தலைமைக்கு ஒரு கிளிப்பு, பல்லுக்கு ஒரு கிளிப்பு. பல்லு அப்படி சரியா இருக்கணுமா, தூக்கிடக்கூடாது. தலைமையில் வளைஞ்சு வளைஞ்சிருக்கணுமா, அதுக்கு ஒரு கிளிப்பெல்லாம் போட்டு கஷ்டப்பட்டான். அத்தனை பாடுபட்டு வளர்த்த தலைமையில் 10 வருஷத்துக்கு அப்புறம் போயிடுத்து 35 வழுக்கதான். இதுக்கு இவ்வளவு பாடுபடணுமா போட்டோம். அந்த மாதிரி எம்பெருமான் தலைமாட்டில் இருக்க கோணல் ஜாஸ்தியா, நம்ம நெஞ்சில கோணல் ஜாஸ்தியான்னு பட்டிமன்றம் பண்ணி உட்காந்துருந்தான் துரியோதனன். எப்போ எழுந்திருப்பான்னு தெரியல இந்த மாட்டுக்காரன் உட்காந்துருக்க விட்டுருக்கேன்.
அர்ஜுனன் வந்தான் துவாரகை. அவன் நேரம் வரக்கூடாதோ வரல. அவன் சுத்தி வர நாயகனா இன்னும் வந்த கோபனுடைய கோயில் காப்பான் எல்லாரும் விசாரிச்சு எல்லாரும் வந்து பழக்கம். அப்புறம் பலராமரை போய் சேவிச்சு, அதுக்கப்புறம் வசுதேவர் மாமாவை போய் பார்த்துட்டு, தேவகி மாமியை பார்த்துட்டு, அவ கொடுத்த டிஃபனையும் சாப்பிட்டுட்டு ஒரு சுத்தி அப்புறம் கிருஷ்ணன் ரூபம் தான். இவ்வளவு நாழி துரியோதனன் உட்காந்துருக்கான். வந்தவன் பார்த்தான், ஆஹா என்ன பாக்கியம், திருவள்ளி வாரத்தில் ஒரு புக்காளி அதில் உட்காந்து. இந்த பேட்டா கடையிலாம் கால சைஸ் பார்த்து ஷூ கொடுக்கறது ஒன்று வச்சிருப்போம், உட்காருக்கு ஒரு நாற்காலி புக்காளி, அதில் உட்காந்துட்டான். உட்காந்து கணபிராண்டி திருவடியை பார்த்துட்டு, திருவள்ளுவர் சங்க சக்கர ரேகைகளை பார்த்துட்டு, அப்போ பகவான் எழுந்துட்டார். அர்ஜுனா எப்ப வந்தேன்? அநியாயம் அக்கிரமம் அட்டூழியம் அப்படின்னு கூறிட்டு, என்ன பின்னாடி இவ்வளவு கத்துறாளுன்னு பார்த்தா, ஓ மகாராஜா நீங்களும் வந்திருக்கீடா? நான் தான் முதல்ல வந்தேன், நான் தான் முதல்ல வந்தேன். எத்தனை அபிமானம் பாருங்க. அவன் நீங்க முதல்ல வந்தேடா, ஆனா அர்ஜுனனை முதல்ல நான் அர்ஜுனன் தானே முதல்ல பார்த்தேன். மண்டையில டக்குனு கூட்டு வச்சேன். ஏண்டா வந்தவன் என்கிட்ட உதவி வாங்கிக்கிறவன், என் கண்பட முடியா இருப்பியா? என் பின்னாடி உட்காந்துப்பியா? கால் மேல கால் போட்டு எனக்கு எப்படி தெரியும்? நான் அவனைத்தானே முதல்ல பார்த்தேன். டிக்கெட் கவுண்டருக்கு கொடுக்குற டிக்கெட்ல அவரைத்தான் முதல்ல பார்த்தேன்னு கொடுத்தா விடுவோமா? நான் தான் முதல்ல இருக்கிறோம்னு சொல்லுவோம். ஆனா அங்க எல்லாரையும் அவன் பாக்குற கீழே இருக்கிறான். என் பின்னாடி உட்காண்டா தலைபாச்சு. அப்படியா, சரி எனத்துக்கு வந்திருக்கேன், நான் பாரதத்துல உதவி பண்ணணும் கிருஷ்ணா. நான் சம்பந்தி எனக்கு அவசியம் உதவி பண்ணணும். முதல்ல வந்தவன் எனக்கு தான் முதல்ல உதவி பண்ணணும். அர்ஜுனன் ஒன்னும் சொல்லல, பகவான் சொன்னார், அவங்க 2 பேர்களுக்கும் உதவிப்பட்டு கடமைப்பட்டிருக்கேன். பொது நின்ற பொண்ணுங்கள் துரியோதன மகாராஜின் சம்பந்தி சொல்றது கரெக்ட். என்கிட்ட 9 கோடி நாராயண சைனிகள், 9 crore soldiers, எல்லாரும் என்ன மாதிரியே சண்டை போடுவாங்க. அதனால அவர் நாராயணன்னே பேரு. 9 கோடி நாராயண படை ஒருத்தருக்கு தரேன், ஆயுதங்களோடு கொடுக்குறேன். நீ அமெரிக்கால போய் வாங்கிக்க வேண்டாம், நானே இது ஆல் வெப்பன்ஸ் அனுப்புறேன். இன்னொருத்தருக்கு நான் மட்டும் வருவேன், ஆனால் யுத்தம் பண்ண மாட்டேன். சொல்ற வேலையை செய்வேன், எடுபடி வேலை செய்யறவனாக இன்னொருத்தருக்கு வருவேன். யாருக்கு நான் எப்படி வரணும் உங்க ஆப்ஷன்ல விட்டுணும். பார்த்தா துரியோதனன், இந்த இவர் எதுக்கு நமக்கு? இது வந்தா தினம் 1/2 கிலோ வெண்ணெய் கொடுக்கணும் இருக்கு, அது வேஸ்ட். 9 கோடி நாராயணன் அடியே நான் இருப்பா. வந்திருக்கிறவாள் யாருக்கு முதல் சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கு. இளையவருக்கு தான் முதல்ல வாய்ப்பு. பிரபாரணந்து பாலானாம் பூர்வம் காரிய ஸ்மிருதி பகவான் சொல்றான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ற வாய்ப்பு இளைஞருக்கு தான். ஏன்னா நீயே பெரியவன் எல்லாத்தையும் என்ன பண்ணும். மீட்டிங்ல கூட ஜூனியர் ஆபீசர் தான் முதல்ல பேசணும், அதான் முறை. அவன் தான் தைரியமா பேசுவான். சீனியர் ஆபீசர் முதல்ல இப்படிதான் பண்ணணும்னு அது மீறி சொல்லுவாங்க. அப்புறம் ஆண்டவர் இப்படிதான் பண்ணி நிமிஷம் ஆயிட்டேன் அடியே அப்படி இல்லைன்னா அப்புறம் ஆசிரமத்துக்கு போடாம முதல்ல சின்னவாள் தான் சொல்ல சொல்லணும். அதனால சின்னவா தான் முதல்ல பேசணும். எப்போதும் தர்மராஜர் இந்த மீட்டிங் பண்ணதும் சவர்ணையா தான் முதல்ல பேசுவோம், அப்படிதான் சொல்லுவாரு. அதான் ராஜா நீக்கு மரியாதை. ஜூனியர் மோஸ்ட் ஃபெலோக்கு சான்ஸ் கொடுத்தாலும் பிராங்கா சொல்லும். சீனியர் தன் அபிப்பிராயத்தை சொல்லிட்டாருன்னா அதை மீறி ஜூனியர் சொன்னார்னா அது மரியாதை இல்லை. அது வாழ்க்கை அந்த மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்க கூடாது. இது ஒரு ராஜ நீதி. அதனால கிருஷ்ணன் சொன்னார், அவன் தான் முதல்ல கேட்டு அப்படின்னு உடனே அர்ஜுனானி முதல்ல ஒரு சாய்ஸ் எக்ஸசைஸ் பண்ணிட்டு விட்டார். துரியோதனன் நடுக்கிறான், இவன் பாட்டு 9 கோடி வாங்கிட்டு போயிட்டான்னா அப்படி இந்த மாயாவி கிருஷ்ணனை வச்சு நான் என்ன பண்றது? இவன் நம்மளையே ஜெயிக்க வைப்பானோ தோக்க வைப்பானோ? அதனால அவனுக்கு தெரிஞ்ச தெய்வங்கள் யாரோ எல்லாம் பிரார்த்திக்கிறான், எப்படியாவது அர்ஜுனன் கிருஷ்ணனையே வாங்கிக்கணும். ஆனா அர்ஜுனன் தயங்கல, ஹெசிடேட் பண்ணல. கிருஷ்ணா எனக்கு நீ வந்தா போ, ஆயுதமே எடுக்காம நீ வந்தா அது ரொம்ப சந்தோஷம். ஆயுதமிடாத கிருஷ்ணன் எனக்கு வேணும் அப்படின்னு. அப்பா இந்த பாண்டவர்கள் இதுக்கும் பழைக்கவே தெரியாதுன்னா துரியோதனன் 9 கோடியை வாங்கிட்டு போனான். ஆனால் அபிமானம் போகாம வந்ததுனால அவனுக்கு வெற்றி கிடைக்கல. அபிமானம் போய் வந்து அர்ஜுனன் திருவடி வாரத்துல இருந்தான், பாரதன் ஜெயிச்சான், விஜயன் பேரோடு. அதுதான் அங்கன்மாயாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து என் பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல். இங்கேதான் இருப்போம், அங்கேயும் போமாட்டோம்னு அர்ஜுனனை போல பல பேர் அவர் போல நாங்கள் வந்தோம், சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். என்ன காரியத்துக்கு? அர்ஜுனன் பண்ண காரியத்துக்கு.
உங்க கண் விழிக்கிறச்சே அதை பார்க்கணும்னு வந்திருக்கோம் கிருஷ்ணா, தப்பு விழிச்சிடாத. கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே. கிங்கிணின்னு உண்டு, டான்ஸ் ஆடுறவாள் இருக்காளே, அவ வந்து காலில் போட்டுக்கிறாள் கொலுசு. அந்த கொலுசுல இருக்கிற மணி, அந்த மணி பாதி திறந்துருக்கும், ஃபுல்லா திறக்காது. ஃபுல்லா திறந்தா உள்ள இருக்கு கொட்டிடுமே. அப்படி பாதி திறந்து இருக்கிற கிங்கிணி போல உன் கண்ணு பாதி திறக்கிறதே பார்க்க ஆசைப்படும். கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே. செங்கண், அழகான கண், செம்மையுடைய கண், அது சிவப்பு டிஞ்சு அடிச்சிருக்கு. ஒருத்தர் அன்போட பார்த்தா கண்ணுல சிவப்பு வரி ஓடும். ஒரேடியா சிவப்பா இருந்தா மட்ராஸை ஓடி போயிட வேண்டியதான். கண்ணு கொஞ்சம் செவ்வரை ஓடி சிவப்பு டிஞ்சு நம்ம பிரியமா பார்த்தா இருப்பான். பெருமாள் நம்ம எல்லாரையும் பிரியமா பாக்குறாரா, அதான் அந்த செவ்வடி கண்ணுல ஓடுறான். திருப்பாணாழ்வார் சொல்றார், நமக்கு ஒண்ணும் தெரியலையேன்னா, நமக்கு பெருமாளே தெரியலையே, காமிச்சால கரப்பாம்பூச்சி போடுறதேங்க. செவ்வரி ஓடி நீண்ட பெரியவோ கண்கள். நாச்சியார் சொல்றார், மஞ்சள் நாச்சியார் ஆகிய நப்பினை தலைமையில சொல்லி கொடுக்க சொல்றார். அந்த கண்ணு பாதி திறக்கிறதே நாங்கப்பா. கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே. செங்கண் சிரிச்சிருதே மெல்ல மெல்ல. நாங்க அத்தனை பேரும் பார்ப்போம். ரங்கநாதன் எப்படி நாச்சியார் திருக்கோணத்துல வந்தா இங்க கொஞ்ச நாடி, அங்க கொஞ்ச நாடி, அங்க கொஞ்ச நாடி, அங்க கொஞ்ச நாடி இருப்பார், ஒரே போக மாட்டார். அவன் அழகா ஏற்பாடு பண்றா பாருங்க. புறப்பாடு பண்ணச்சு நாச்சியார் திருக்கோணத்துல பெருமாள் ஸ்ட்ரைட்டா போக மாட்டார், பத்தி உலாத்த மாட்டார். கொஞ்ச நாடி ஒரு இடத்துல இருப்பார், டபாலி கொஞ்ச நாடி இருப்பார். ஏன்னா அந்தந்த செக்ஷன் ஜனங்கள் ரசிக்கணும், அந்த பகுதி மக்கள் ரசிக்கிறதுக்காக. அதே மாதிரி நீயும் மெல்ல மெல்ல கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே. செங்கண், செவ்வரி ஓடிய கண்கள் சிரிச்சிறிதே மெல்ல 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 மெல்ல. எம்மேல் விழியாதோ, எங்க மேல வரும். பெரிய நம்பிகள் திருப்பாவை சாதிக்கிறார். பெரிய நம்பிகள்கிட்ட திருப்பாவை கேட்கிற ஆடியன்ஸ் ரெண்டே பேர் தான், நீங்களா எனக்காவது தேவை. பெரிய திருமலை சாரி, பெரிய திருமலை திருப்பாவை சாதிக்கிறார் திருமலையில. அவருக்கு ஆடியன்ஸ் யாரு? ரெண்டே பேர் தான், எம்பெருமானார், அவருடைய தங்க பிள்ளை. மாமா சொல்றாருன்னு கேட்கிறாரு திருப்பாவை. இன்னொரு தங்க பிள்ளை எம்பார், எம்ப திருமலை நம்பிகளுடைய இன்னொரு சிஸ்டருடைய பிள்ளை எம்பார். இவர் ரெண்டு பேரும் கேட்கிறார். உடனே இந்த இடத்துல அப்படியே பரவசப்பட்டு போய் திருமலை நம்பிகள் சார்ந்தா சுவைச்சார். பிள்ளைகளே பத்தேளா, அந்த எம்பெருமான் முதல்ல இவாளை பார்த்த உடனே இந்த பெண்கள் எப்படி அவனுக்கு கட்டளை இடுறார் பாருங்க. அதற்கு காரணம் என்னன்னா, அந்த கண்ணுல சிகப்பு வரி தெரிஞ்ச உடனே பெண்கள் இவன் நம்மகிட்ட வசப்பட்டிருக்கான், இனிமே வேலை வாங்கலான்னு தீர்மானிச்சிட்டான். ஆபீஸ்ல சேர்ந்து ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணி வராத கேஸ் எல்லாம் ட்ரெஸ் கொண்டு வரும். அந்த காலத்துல ஷேவ் பண்ணாதெல்லாம் ஷேவ் கொண்டு வருவான், தட்டாடை கட்டி வரலாம் பேண்ட் கொண்டு வருவான். என்னடான்னு கேட்டேன், இல்ல புதுசா ஒரு ஸ்டம வந்திருக்காளா கீதா, ரொம்ப அழகா இருக்கா, அதனால ட்ரெஸ் பண்ணிட்டு வரான். அவன் என்ன பண்ணுவான், இதெல்லாம் விழிக்கிறத பார்த்து இவ கொஞ்சம் அடிச்சுறல, அதை கொஞ்சம் அடிச்சிடலாம், நம்ம பாட்டுக்கு போன்ல பேசிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஜாலி காரியத்தை பார்த்துருவோம். எல்லாம் வழிகிறதெல்லாம் நம்ம காரியம் பண்ணி கொடுத்துருவோம். அந்த மாதிரி கண்ணன் வழிகிறதை பார்த்த பெண்கள் உத்தரவு போடுகிறார்கள் அப்படின்னு பெரிய நம்பிகள், பெரிய திருமணி சாச்சார். உடனே எம்பார் சாச்சாராம், இல்லையா அதனாலதான் அந்த பெண்கள் சொல்றா, நீ வந்து எவ்வளவு அழகா சொல்ற, சிரிச்சிருதே வழியா மெல்ல மெல்ல பார்க்கணும். ஏன்னு கேட்டா கண்ணன் முழு அன்போட பார்த்துட்டான்னு அவா தாங்க மாட்டா. அதனால அப்படி இல்லைன்னா ராமானுஜர், இவர்கள் பெண்கள் சொல்றா, நீ ஒரேடியா பார்த்தையானா எங்களை உன்னால பார்க்க முடியாது, அவ்வளவு அழகுகள் நாங்கள். அதனால மெல்ல மெல்ல சாத்விக ஒரேடியா இல்லை எல்லாம் போட்ட சாப்பிட முடியுமா? பிராமணார்த்த சாப்பிட்றதுக்கு ஒரு ட்ரைனிங் வேணும். எல்லாத்தையும் மொழியே போட்டாலும் என்ன பண்றது, எதை சாப்பிடுறது எதை பண்ணுறது. சில பைத்த டபாலு சாதம் போட்ட உடனே கொண்டா குழம்புன்னு குதி சாப்பிட்டு கொடுக்கணும், அவ்வளவுதான். வேற ரொப்பியா எடுத்து அப்புறம் தேங்காய் யார் சாப்பிடுவா, மணங்கொம்பு யார் சாப்பிடுவா, அதிரசம் யார் சாப்பிடுவா, வடை யார் சாப்பிடுவா, கருவேப்பிலை தொகையில யார் சாப்பிடுவா. அதனால அதுக்கு ட்ரைனிங் கொடுப்பா. எனக்கு ட்ரைனிங் கொடுத்த ரிலீவல் ஆயிடுச்சு. நம்ம அம்மா மாசியத்துக்கு சின்ன எனக்கு பிடிச்சி வீழ்த்துருவை தரத்துல நீதான் இருக்கணும்னு நான் இருந்ததே இல்லை அப்படின்னு. எனக்கா இருக்கணும், பிரம்மவித்து நீ வரணும் ஐஷ் போய் உட்காந்து வச்சேன். ஆனா ஒரு ஹெல்ப் பண்ணார், எப்படி சாப்பிடணும்னு சொல்றேன் கேடு. முதல்ல அந்த சாத்துல கருவேப்பிலை தொகையில பிடிச்சி சாப்பிடு அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். ஓ, பிராமணார்த்த சாப்பிட்றதுக்கு கூட ஒரு கைடு கன்சல்டன்ட் வேணும், அதனால எல்லாத்துக்கும் கன்சல்டன்ட் வச்சுக்கிறேன். அது மாதிரி இந்த பெண்கள் சொல்றாங்க, கண்ணை ஒரேடியா திறந்துட்டேன்னு வச்சுக்கோ,
எங்க அழகு உனக்கு தாங்காது. அதெல்லாம் மெல்ல மெல்ல பாரு. எது ரசிக்கிறது? பக்தர்கள் பக்தியை பார்த்து பெருமாள் தயங்கி தயங்கி பக்தியோடு வந்துடும். 5 மணிக்கு பெருமாள் சன்னதிக்கு நாங்க திருப்பாசனம் முன்னாடி சில பேர் பக்தர்கள் வந்துடுறாங்க. அவெல்லாம் பார்த்து வாசுதேவன் என்ன நினைப்பான், இவ்வளவு பக்தியோட வந்திருக்காளே, காலங்காத்தால இந்த குளிர்ல இவ்வளவு பக்தியோட வந்திருக்காளேன்னு அன்போட பார்ப்பாங்க. அந்த மாதிரி மெல்ல மெல்ல செங்கன் சிறு சிறிதே எம்பேல் விழியாவோ. காஃபியே சாப்பிடுறது இல்லை, ஆனா சாப்பிடலாம் வந்து எங்க மாமா இருக்குச்சு, அவர் கருத்துல காஃபி சாப்பிடுவோம். அந்த காஃபியை கொடுத்தாள்னா மைதிலி அதை டம்ளர்ல வச்சு இப்படி 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 இப்படின்னு வருது. என்ன ஒரு மெதம் இருக்கு ஆத்திரம், அப்படி உருட்டணும் காஃபியை டம்ளர் வச்சு. அவர் உருட்டு வச்சு அந்த வாசனை நாலா பக்கம் படிக்கும். ஏண்டி நம்ம கூட காஃபி சாப்பிடலாமோ அப்படின்னு வேடிக்கையா கேட்பேன். அந்த மாதிரி உருட்டுவார். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு டபரால கொட்டுவார். டபரால சாப்பிடு, இதை சாப்பிட்டா ஹாட்டா இருக்கும், அதை சாப்பிட்டா பேலட்டபிளா பொறுக்குமா. அந்த மாதிரி இதான் மெல்ல மெல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் குழந்தை எடுத்த உடனே சொல்றா வேதம்னா அவன் பிரஜாபதி ரகாமயத பிரஜா என்னன்னுவான். இப்படி சொல்லுவோம், பிரஜாபதி ரகாமயத்தான்னு வாத்தியா சொல்லி கொடுத்தா ஒன்னொன்னா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அப்புறம் சேர்க்கணும். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எங்களை பார்த்து அப்புறம் நான் பார்க்கலாம். முதலே பார்த்தேன்னா நெடுங்கி போயிடுவேன். பெண்கள் சொல்லி தரலாம். செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ, அப்படி எங்களை பார்க்கணும். பார்த்தா என்ன நடக்கும்? வேற ஒண்ணும் செய்யணும், பார்த்தியான போதும். திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல், சூரியனும் சந்திரனும் ஒரே சமயத்தில் உதிச்சா போல. பகவானுடைய ஒரு கண் சூரியன், ஒரு கண் சந்திரன். கதிர்மதியம் போல் முகத்தான் சந்திர சூரிய ஜனேத்ரே. பகவான் ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன். சூரியன் கண்ணு சூரியன் பொசுக்குவான், சந்திரன் குளிர்ச்சியா இருப்பான். எப்படி சாமி ஒரே சமயம் 2 கண்ணு வச்சிருப்பாரு பெருமாள் கேட்டார். பக்தர்களுக்கு சந்திரன் மாதிரி கூலா இருக்கும் அந்த கண்ணு, பாபிட்டர்களுக்கு பாபிகளுக்கு பொசுக்கிற சூரியன் மாதிரி. அப்பேற்பட்ட ஒரு செங்கல். அது எப்படி இருக்கணும்? எங்கள் மேல அன்போடு இருக்கணும், ஆனால் எங்கள் பாபத்தின் மீது அன்பு காட்ட ஒழிச்சுக்கிட்டு. சோப்பு நல்ல சோப்பு அப்படின்னு போட்டான் ஆட்டோல போட்டிருக்காம, இந்த சோப்பை வா, இந்த சோப்பு cruel on dirt, soft on cloth. அந்த துணிக்கு சாஃப்டா இருக்கும், அதுல இருக்கிற அழுக்கு ஒழிச்சுக்கிட்டு. சில சோப்பு துணியே ஒழிச்சுக்கிட்டு, அப்போ 2 தடவை தேய்ச்சானா துணியே போயிடுது. அப்புறம் என்ன பண்ண? நீ அப்படி பண்ணக்கூடாது. எங்களுக்கு சாப்டாக எங்களை நீ கடாட்சிக்க வேண்டும் சந்திரனை போல. அதே எங்கள் பாபத்தின் மீது சூரியன் போல இருக்கும். திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் 2 கொண்டு. எப்படி சொல்லலாம்? அதுக்கு மேல எப்படி சொல்லணும் பாட்டு? எங்கள் மேல் நோக்குதியே, அப்படித்தானே சொல்லணும். எங்கள் இப்படி இப்படித்தான் சொல்றோம் நாம. எங்கள் எங்க மீது நீ பார்த்தியானால். ஆனா தமிழ் லாங்குவேஜ்ல மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி. சான்ஸ்கிரிட் தமிழுக்கு அப்படி இருக்கு, தெலுங்குல எப்படி இருக்கோ இருக்கோ கன்னடத்துல இருக்கும், கன்னடாவில். அதாவது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்து சேரும் பொழுது 3வது எழுத்து ஒண்ணு வந்துடும், மாறி போயிடும். இங்கே +7 இங்கே எவன் யானா வந்துடும். இங்கு இருந்து இங்கு பிளஸ் இருந்து இங்கிருந்து ஒரு எழுத்தே போயிடும். இந்த மாதிரி இங்கிலீஷ்ல வேர்டு இணையாது, அது தனித்தனியா அது பாட்டு ஜாலியா இருக்கும். அல்ல கஷ்டமே இல்லை. ஹேமர் பின்னு, ஹீ ட்ரவுண்டு ஹேமர் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி தமிழ்ல ஹீ பிளஸ் ட்ரவுண்டு போறது அந்த மாதிரி வார்த்தை. அவன் கீழே விழுந்தான், எழுந்த பொழுது, எழுந்து விட்டு நின்ற பொழுது, அப்பொழுது அப்படின்னா ஆ பிளஸ் பொழுது, அப்பொழுது இப்பொழுது நடுலும். எப்ப இப்ப போடுறது எப்ப இப்ப போடுறதுன்னு தெரியாம மாட்டிக்கும். அதுல இது தமிழ் லாங்குவேஜ். சம்ஸ்கிருதத்துல சந்தி பயங்கரம், அது எப்படி வருதுன்னு தெரியாது. அதுக்கெல்லாம் நிறைய படிக்கணும், இலக்கியம் படிக்கணும், கிராமர் எப்படி சேர்றதுன்னு தெரியாது. அதனால்தான் பாவம் வேதத்துக்கு சொன்னா வேதத்துக்கு வெறும் வேதம் நோட்டு பண்ணா போறாது, பதம் நோட்டு பண்ண போனாது. இல்லைன்னா எப்படி பதம் பிரிக்கிறதுனே தெரியாது. அப்படி காம்ப்ளிகேட்டட் லாங்குவேஜ். தமிழ் தெரியும், சான்ஸ்கிரிட் தெரியும், இங்கிலீஷ் சிம்பிள். இங்க எங்கள் மேல், எங்கள் பிளஸ் மேல் நோக்குதியே, எங்கள் எங்கள் பிளஸ் மேல் நிறத்தை சந்தி சேர்த்தா அந்த இள்ளு போய் இன்னு வந்துடும். எங்கள் மேல் நோக்குதியேல் வரும். எங்கள் பிளஸ் நோ அப்படிங்கிறது எங்கள் நோன்னு வரும். எங்கள் மேல், எங்கள் மேல் அந்த கண் கண்ணா மாறிடும்.
கண் மேல் நோக்குதியன்னா அப்பவும் கண் அப்படியே எங்கண் மேல் விழும். அதுல எங்கண் மேல் நோக்குதியே அங்கடம் கொண்டு எங்கண் மேல் நோக்குதியேன்னு பாட்டு இருக்கும். எங்கள் மேலும் பிரிக்கலாம், அது எம் கண் மேலும் பிரிக்கலாம். ரெண்டும் பாசம். புரியுதா? இதுல எதை சொல்றது? எங்கள் மேல் சாதாரண. ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தா எங்கண் மேல் நோக்குது, கண்ணோடு கண் வைத்து பார்க்க வேண்டும். அப்படி போடு ஒரு அதான். அதாவது கண்ணோடு கண் நோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பாயிருக்கும். கண்ணும் கண்ணும் பார்த்துட்டுனா காதல், அந்த காதல் வர பார்க்க வேண்டும். அற்புதமான பாட்டு தமிழ். எங்கண் மேல் நோக்குதியே. விடியற்காத்தால வேளையில கணவனும் மனைவியும் ஒருத்தர் பார்த்துட்டார்கள், ஆனால் அவள் இருவருக்கும் அன்பு ஜாஸ்தி ஆயிடும். இப்படி ஒரு கொஞ்சம் சண்டை போடுற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் காலக்காத்தால எழுந்த உடனே ஒருத்தர் பார்த்துக்கணும். இந்த பாட்டை சொல்லிட்டு பார்த்துக்கணும். வேதத்துல ஒரு மந்திரம் இருக்கு, அதை சொல்லி பார்க்க சொல்லியிருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த காலத்துல 5 நாள் கல்யாணம், 5ஆவது நாள் விடியற் காத்தால சேஷ ஹோமம்னு ஒண்ணு பண்ணுவோம். அது மட்டும் ஏர்லி மார்னிங் தான் பண்ணணும். சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி இந்த உஷக்காலத்துல மார்கழி மாச திருப்பாவை ஆராதனை நடக்கிற மாதிரி இதை பண்ணணும். இந்த ஹோமத்தை அப்படிலாம் இப்ப நம்ம பண்றதே கிடையாது. அந்த சேஷ ஹோமத்தை சரியா மத்தியானம் 12 மணிக்கு பேய் இருக்கிற வெயில தான் இப்ப பண்ணிட்டு இருக்கோம். கல்யாணம் நடத்துவெல்லாம் நம்ம என்எஸ்ஆர்படுறது நம்ம கல்ச்சரே போயிட்டு என்னைக்கோ ஒழிச்சு கட்டினவா நாம தான். 5 நாள் கல்யாணம் பண்ண லீவு கிடையாது, வழி கிடையாது, டைம் கிடையாது அப்படின்னு சொல்லி சத்திரத்துல கல்யாணம் பண்ணா சத்திரத்துல 5 நாள் வாடகை கொடுத்தா போண்டி ஆயிடுது. அந்த கல்யாணத்தை நாம ஒரே நாள்ல கம்ப்ரஸ் பண்ணி ஜீப்பு போர்ட்ல வச்சிருக்கோம். சேஷஹோமத்தை எப்ப பண்றது? விடியற்காலையில 4 நாளுக்கு அப்புறம் பண்ண சொன்னார் மகரிஷி. அதை மீறி சரியா மத்தியானம் 11 மணி 12 மணி பண்றோம். ஏன் மறுபடி விடியற்காலையில பண்ண சொன்னார்? 4 நாள்கள் இந்த கல்யாண பெண்களை அக்னி உபாசிச்சுட்டு அந்த 5ஆவது நாள் விடியற்காலையில ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹோமம் பண்ணின நெய் ஹோமம் பண்ணிட்டு பார்த்துக்கணும். மித சமீட்ச ஒருத்தர் பார்த்துக்க சொல்லிருக்காரு ஆபசம். அப்போ ஒரு மந்திரம் அந்த பொண்ணு சொல்றான், அபஷ்யந்தா தபசா அபஷ்யந்தா மனசா தபசோ ஜாதம் தபசோ விபூதம் இஹ பிரஜாதிகரைகோமராண பிரஜாயஸ்வ பிரஜயா புத்திரகாமா. இது பெண் சொல்ற மந்திரம். சினிமாவில் தான் டூயட் இருக்காது, வேதத்தில் இருக்கு. இந்த காலத்துல பெண்கள் சொல்றது இல்லை, வாத்தியார் சொல்றாங்க, மற்றவர் சொல்றாங்க. அப்ப பிள்ளையும் சொல்றது இல்லை, மற்றவர் சொல்றாங்க சொல்றாங்க. அபஷ்யந்தா மனசா சேகிதானம், உன்னை என் மனதால் பார்த்தேன், கண்ணால் பார்த்தேன் இல்லதுல. கண்ணால பார்க்கறதே நம்ப கூடாது. ஏன்னு கேட்டா கண்ணு பார்க்கறது எக்ஸ்டர்னல் தான் பார்க்கும். எவ்வளவு அழகா இருக்கார், கண்ணங்கரேலும் தலைமை சுருள் சுருளா இருக்கார் அப்படின்னு மனைவி கணவன் அன்னைக்கு பாக்குறான். 15 வருடம் கழிச்சு பார்த்தா வெள்ளை நிலம் அப்படி தலை அப்படியே நல்லாம இருக்கு. என்ன கல்யாணம் போது அப்படி இருந்தது. இப்ப சுருட்ட முடியும் நீங்களும், அதுக்குதானே கல்யாணம் பண்ண. இப்ப அப்படியே நிலா மாதிரி ஆயிடுச்சு, தலையில் தடவரா. மனைவி கணவன் தலையை வழுக்க விழுந்துருத்தேன். கணவன் சொல்றாங்க, கல்யாணம் முடிஞ்சு நீ கூட கொடி மாதிரிதான் இருந்த, இப்ப ரோடு மாதிரி என்ன பண்றது? அதெல்லாம் வயசாயிடுச்சுன்னா இதெல்லாம் போயிடும். புற அழகு என்பது நாளாக போயிடும். மன அழகுன்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் நினைச்சிடும். நல்லவனா பொறுப்பானவனா மனைவி உண்மையே நேசிக்கிறவனா அப்படின்னா அது ஓகே. சும்மா இந்த எக்ஸ்டர்னல் ஊனக்கண்ல பார்க்கக்கூடிய இந்த மாம்ச பிண்டத்தின் மீது ஆசை வச்சவன் நம்ப முடியல. அதனால பெண் சொல்றா, நான் உன்னை மனதால் பார்த்து நேசிக்கிறேன். அது வரைக்கும் அப்ப நேசிக்காத போனாலும் இந்த மந்திரம் சொல்ற பலத்தினால அப்படி ஆயிடும். அபஷ்யந்தா மனசா சேகிதானம் தபசோ ஜாதம், நீ உன் தபஸினால மேலே முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறவன், உழைத்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இருக்குன்னு நம்புறேன். உழைக்காமலே மாமனார் வீட்டு சொத்தை சாப்பிடலான்னு வர பிள்ளை இல்லை. இப்பெல்லாம் என்ன பண்றான், ஓவர் நைட் பணக்காரனால ஆசைப்படுறான். அதனாலதான் அத்தனை ஃப்ராடு பண்றா, மாட்டிக்கிறான். ஒரு கொலையை பண்ணிட்டு பணம் எடுத்தா அப்புறம் லைஃப்ல செட்டில் ஆகிடும் கொலை பண்றேன். அது கொலையை பண்ணியப்பறம் லைஃப்ல எப்படி செட்டில் ஆகுது? லைஃப்ல அந்த கொலையே ஒண்ணு துரத்தாது. அந்த ஓவர் நைட் செட்டில் ஆகணும் பணக்காரனாங்கிற எண்ணம் வந்தா கஷ்டம்.
அது கூடாதான். தபசோ ஜாத்தம் தபசோ பூ. தபச ஹார்ட் ஒர்க் அர்த்தம், சாஸ்திரத்தோட அர்த்தம் நம்ம உழைத்து பெரிய ஆளாக வேண்டும் என்று நினைக்கிறேன். தபசோ ஜாத்தம் தபசோ விபு. அப்பேற்பட்டவனுக்கு நிறைவேறாத ஆசைகள் இருந்தால் நான் நிறைவேற்றி வைக்கிறேன்னு கல்யாணம் பண்ணி சொல்றேன். நீ என்ன நிறைவேற்றி வைப்ப? ஆமா, நீங்க அமெரிக்கா போகணும்னு நினைச்சால் முடியல, எக்கனாமிக் கண்டிஷன். இப்ப கல்யாணம் ஆகி நான் பிள்ளை பேக்கிறதே நம்ம நல்லா சம்பாதிச்சோம்னா அந்த பிள்ளைய ஸ்டேஜ் வரைக்கும் உங்க கனவை நிறைவேற்றி சந்தோஷப்பட்டுக்கலாம். அதனால நீங்கள் சந்தோஷமா இருக்கும்படியாக நான் உங்களுக்கு ஒத்துழைக்கிறேன்னு பெண்ணை அவன் கண்ணா பார்த்து சொல்லணும். விடியற் கால வேளையில இப்படி சொன்னா அப்படியே பதிஞ்சிருமா மனசு. இந்த கல்யாணம் எங்க ஊர் கெட்ட மந்திரங்கள்லாம் நல்லாவே இல்லை, ஒரு மண்ணும் தெரியாதுன்னு சொல்றோம். ஒருத்தான் இன்னொரு தெரியும். இந்த ஒரு கல்யாணம் பண்றதுக்கு 10,000 கண்ணதாசன் பிச்சை अपश्यन्त्वा मनसा चेकितानं तपसो जातं तपसो विभूतम् इह प्रजा विहरैगुरराणः प्रजायस्व प्रजया पुत्रकामा. அவன் உடனே திரும்பி சொல்றான், अपश्यन्त्वा मनसा दीक्षानागस्वायां तनूगुं ऋत्वियेनाथमानाम् उपमामुच्चैवति प्रभूया பிரஜாயஸ்வ பிரஜயா புத்திரகாமே. நானும் உன்னை என் மனசால பார்த்து நேசிக்கிறேன். உன் குறைகளெல்லாம் நம் குழந்தைகள் மூலம் நாம் தீர்த்து கொள்ளலாம், கவலைப்படாது. இப்படி ஒருவரை பார்த்து உத்தராபியாம் யசாலிங்கம் மிதசமீக்ஷே என்ற ஆபஸ்தம்பருடைய ஃபார்முலா. அது விடியற் காலத்தால வேலை பார்த்தா அப்படி பறிக்கும். ஒரு இன்ட்ரெஸ்ட்ல லைப்ரரியில பார்த்தேன் ஒரு புக்கு, 60 ways to avoid divorce ஒரு புக். டைவர்ஸ் விவாகரத்தை அழிப்பதற்கு 60 வழிகள் அமெரிக்காக்காரர் எழுதுறாங்க. அதுல எழுதுற ஏர்லி மார்னிங் as soon as you get up, you and your wife please see each other into the eyes, your affection will increase. இது எப்படி கண்டுபிடிச்சேன்னா, இது வாத்ஸ்யாயனர் சொல்லியிருக்கார். வாத்ஸ்யாயனர் எங்கேருந்து சொல்லியிருக்கார்? ஆபஸ்தம்பர் வேதம். இதெல்லாம் எங்களுக்கு கல்யாணம் போது ஒருத்தர் சொல்லி தொலைக்கிறது, தினம் சண்டை போட்டு. இப்ப சொல்றீங்க சட்டத்தை பத்தி ஆப்போம், சரி சொல்லாது. இப்ப சொன்னாலும் பலிக்கும், எல்லாம் ரெக்டிஃபை பண்ணணும். அற்புதமான மந்திரம். அந்த மந்திரத்தை அப்படியே தமிழ்ல வைக்கிறான் ஆச்சியார். அங்கணி ரெண்டும் கொண்டு எங்கள் மேல் நொக்குதியே. நம்ம பெரியவாளும் சும்மா இல்லை. இப்பொழுது சமாராதனை பண்ணினால் ததியாராதனை எது நடந்தாலும் இப்ப நடக்கிறதே இல்லையே. ததியாராதனை நடந்த உடனே வெத்தலைப்பாக்கு கோட்டின்னு ஒண்ணு வைப்பா முன்னெல்லாம். இப்ப அது கிடையவே கிடையாது, கல்யாணம் நடக்கிறதே இல்லை. அது என்ன கேவலம். அது வேத வித்துக்களுக்கு சாதம் போட்டு அவளை உட்காந்து வச்சு அவளுக்கு வெத்தலைப்பாக்கு கொடுப்பான். அதுல ஒரு தட்சிணை வைப்பா, 1 ரூபாயோ 10 ரூபாயோ 100. நானும் 10 ரூபாய் காய்கறி வச்சு கொடுப்பேன். அவன் சாப்பாடு, நம்ம போட்ட சாப்பாடு அவ வயத்துல இருக்கிறச்சேயே ஆசீர்வாதம் வாங்கணும். ஜீரணம் ஆயிடுச்சுன்னா என்னத்தரா பண்ணா உப்பில சாப்பிட்ட சாம்பார் விட்டு போயிட்டான்னா கஷ்டம். அந்த டயத்திலேயே ஆசீர்வாதம் வாங்கிடணும்னு வச்சிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பிரமாதமா நடக்கும். 5 நாள் வெத்தலை பாக்கு போட்டு கல்யாணம் 5 நாள் சாப்பாடு சாப்பிடுவார். சாப்பாடு சாப்பிட்டு பிராமணனுக்கு வேற நல்ல சாப்பாடு சாப்பிட்டா திண்ணையில உட்காந்துப்பா. கல்யாண பொண்ணும் பெண்ணும் நிற்கும். அப்படியே பஞ்சாயத்து சொல்லுவா, பார்த்திருக்கிறா கிரமம் சொல்லுவா, வெத்தலை பாக்கு கொடுப்பா. அப்ப ஆசீர்வாதம் பெண்ணையும் பிள்ளையும் ஒருத்தரை பார்த்துக்க சொல்லுவா. அப்பன் மனசா சேகிதா அந்த மந்திரம் சொல்லி இன்னும் நடக்கிறது. கல்யாணத்துக்கு போய் சஷ்ட பூர்த்தி எனக்கு சமாதானம் நாள் இதுதான். அப்படி வச்சிருந்தா அதனால நம்ம முன்னோர்கள் ஆண் மனைவியும் கிடையாது 50 வருஷம் 60 வருஷம்லாம் ஒத்துமை. இப்ப கல்யாணம் பண்ண 35வது நாள் டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தார். கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் பெரிய இது நடத்தினார். ஏன்னா பேச சொல்றார், டைவர்ஸுக்கு என்ன மந்திரம் வேதத்துல இருக்கு, ஏன்னா நிறைய வேத மந்திரம் கண்டுபிடிக்கிறீங்க நீ சொல்லணும். சுவாமியே ஆளை விட்டுருணும், எங்க வேதத்துக்கு டைவர்ஸே தெரியாது. டைவர்ஸ் பண்ணினா கூட கணவன் தீட்டு மனைவி கொண்டு மனைவி தீட்டு தப்பிக்க முடியாது. நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன் அவளை, என் ஒய்ஃப் போயிட்டா என்ன பண்ணுறேன், 10 நாள் தீட்டியா அவளுக்கு வேற வழி. டைவர்ஸ் எல்லாம் பண்ணா எங்க வேற ஒத்துக்க தப்பே தப்பிக்கவே முடியாது. அதனால அப்படி ஒத்துமையா இருக்கிற தம்பதிகள் தான் பாடுபடும். தம்பதிகள் ஒத்துமையா இருக்கிறத வேத மந்திர தமிழ் பாடல வச்சுட்டா எங்க ஆண்டாளுங்க இந்த பாட்டை டெய்லி சொல்லுங்க. கணவன் மனைவி ஒத்துக்காரு. அங்கன 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே. நம்புங்கள், நாங்க நம்பி அருட்டிக்கிறோம், சௌக்கியத்தை பார்க்கணும். அதனால வெறும் வீச்சாக வெறும் வீச்சா உபன்யாசம் பண்ற கேட்டகரி நாம் இல்லை. நான் அதனாலதான் நம்பியும் நம்பி நஞ்சி ஆச்சியாரும் முன்னாடி உபன்யாசம் பண்ற வாய்ப்பை நம்ம கொடுத்தாங்க.
திருக்குடந்தையில அமுதன் முன்னாடி யாரும் உபன்யாசம் பண்ணக்கூடாது முட்டார் மணியக்காரர் 2015 2011 அமுதன் முன்னாடி உபன்யாசம் பண்ண முடியாது. தேசிய இல்ல பண்ணு, ஆண்டாள் பண்ணுன்னு விட்டான். சரி, பழக்கம் இல்லைன்னுட்டார். அமுதா இப்படியான்னு 3ஆம் நாள் ஓங்கி ஊர கலந்த வைகுண்ட ஏகாதசி ஒரே மழை அந்த தடவை பிடிச்சிட்டு எல்லா இடமும் உட்கார முடியாது. அமுதன் பகல்பத்து மண்டபத்தில் இருக்க அந்த இடம் தான் உழந்த இடம். எந்த ஆள் கூடாதுன்னு சொன்னாலும் ஐஷ் போய் இங்கேயே உபன்யாசம் பண்ணிட்டு அமுதன் திருவிழாவில் உபன்யாசம் பண்ணி அத்தனை ஆழ்வார்களும் கேட்டு இருக்கு. மழை வெள்ள கொட்டிட்டு இருக்கு திருப்பாரூர். இந்த வருடம் நாச்சியார் நம்பி ஏன் கூட்டத்துக்கு வாய்ப்பு கொடுத்தார்? உன் கைங்கரியம் திருப்பாவை இல்லாத போயிடக்கூடாதுங்கிற ஒரே ஆசை தான். அந்த ஆசைக்கு ஒரு நல்ல புத்தி இருக்கடா உனக்கு, நான் பாரு நானே கேட்கிறேன்னு இந்த இடத்துல சீட் போட்டு மட்டர் மூலம் உட்காந்து சொல்ல அங்கதான் போனதோ சொன்னேன். அதை எடுத்து இங்க போட்டா இது என்ன அட்வான்டேஜ்னா பெருமாள் தாயாரு பார்த்துட்டு அங்க இரண்டும் கொண்டு எங்கள் மேல் இப்ப தர போட்டு தருவோம். எங்கள் மேல் நோக்குதியே அப்படி நோக்கினால் எங்கள் மேல் சாபம் விழுந்து எங்களுக்கு மேல இருக்க சாபம் போயிடும். பாபமும் சாபமும் ரெண்டு இருக்கு. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? பாபம்னு ஒரு வார்த்தை சொல்றா, சாபம்னு ஒரு சொல்ற. பாபம் என்பது பண்ணிட்டா அதுக்கு பிராயசித்தம் பண்ணினா பாபம் நம்மளை தாக்காது தப்பிச்சுடும். பாபத்துக்கு பிராயசித்தம் பண்ணி பாபத்தை அழிச்சுடலாம். சாபம் வாங்கினோட்டு அனுபவிச்சே தரும். அது சாபம் ரொம்ப டேஞ்சர். கௌதமர் கல்லாப்பன் செமிச்சார். கௌதமரா பார்த்து ராமன் காலை வைக்கிற வரைக்கும் உனக்கு விடுதலை கிடையாது, அது வரைக்கும் கல்லாத்தான் இருக்கும். அகலே நான் 10 பிராயசித்தம் பண்றேன் போகுமென்னா நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லா பாபங்களும் பிராயசித்தத்தால போகலாம். ஆனால் சாபம் பிராயசித்தத்தால போகாது. சாபத்தையும் போக்கக்கூடியது ஒன்றே ஒன்று எம்பெருமானது. அதான் ரொம்ப அழகா பாடுறான். எவ்வளவு டெக்னிக் உள்ள வச்சிருக்கான். எங்கள் மேல் சாபம் விழுந்து எங்கள் மேல் சாபம் போகணும். ஆமா, ஒருத்தருக்கு சாபம் குரு சாபம் பித்ரு சாபம், அந்த சாபம் உன்னுடைய வேர்வையால போச்சு. இன்னொருத்தருக்கு சாபம் உன் காலடி தூசியினால போச்சு. இன்னொருத்தருக்கு சாபம் உன் குளத்தினால போச்சு. உங்களுக்கு எப்படி போகணும்னா, இன்னொருத்தருக்கு சாபம் பார்வையால போச்சு. எங்களுக்கு பார்வையாலும் சாபம் போகணும், உன் மார்பு வேர்வையாலும் போகணும், உன்னுடைய காலடி தூசியாலும் போகணும், உன்னுடைய காட்சியினாலும் போகணும். யார் யாருக்கு எப்படி போச்சு? அகல் நீங்கி கௌதமர் கொடுத்த சாபம் எம்பெருமான் திருவடி தூசி பட்டு போச்சு. பரமசிவனுக்கு அவ அப்பா செபிச்சுட்டார். பரமசிவனுக்கு 5 தலை, பிரம்மாவுக்கு முன்னால 5 தலை இருந்துதான். அந்த 5 தலை பிரம்மாவுக்கு இருந்தால பிரம்மாவை பார்த்து பரமசிவன் கோபம் வந்து, உனக்கு 5 எனக்கு 5 சொந்த அப்பன் தலையை கிழிட்டாரு. கிள்ளினா அப்பா அப்பா வேற, வேதம் படிக்கிறவங்க வேற, அவன் கிள்ளலாமா? 2 பாவம் ஆயிடும். ஒரு பாபம் பெத்த அப்பனை கொன்ற பாபம், வேதம் படிக்கிறவங்க கொண்ட பாபம். பிரம்மா சொன்னார், இப்படியா என் தலையை கிள்ளி எறிஞ்ச அந்த தலை மண்டை ஓடும் கையை விட்டு போகவே போகாது. அந்த மண்டை ஓட்ட கையில வச்சுட்டு பிச்சை எடுத்தாண்டா நீ சாப்பிடணும் அப்படின்னு செபிச்சு விட்டார். பிண்டியார் மண்டை ஏந்தி பிறர் மனை திணி தந்து உண்ணும் உண்டியான். அப்படியே கபாலபாணி, கபாலி சொன்னா இருக்காரு, கபாலபாணியா அலைஞ்சார் அங்க இங்க. பிரம்மாட்ட போறேன், என்னைக்கே அந்த சாபத்துக்கு ஒரு முடிவு சொல்லி தொலை, மன்னிச்சுக்கோ தெரியாதமா பண்ணிட்டேன். யார் பிக்ஷை போடும் பொழுது இந்த பிண்டம் நிறையறதோ அன்னைக்கு இந்த பிண்டம் கை விட்டு போடுறாங்க. யார் போட்டாலும் பிண்டம் நிறைய, அந்த கபாலம் நிறைய மாட்டேன். பிண்டம் மாம்சம் எல்லாம் போய் கபாலமாயிட்டு கையில் நிற்கிறது. அப்படியே கிட்ட ஒய்ஃப் ஒருவடா இப்ப பாரு கையில் ஒன்று ஓட்டிகிட்டே இருக்கு. பார்வதி என்ன பண்றது? ஐயோ ஏன் சுவாமி பண்ணிட்டு கேட்டே இருக்காங்க. அப்புறம் கடைசியில பரமசிவன் பத்ரிகாசிரமம் போனார். நாராயணனை பிக்ஷை கேட்டார். உடனே எம்பெருமான் தன்னுடைய மார்பை கீறி வேர்வையை சேர்த்தான். அந்த வேர்வை கலந்த ரத்தம் அந்த கபாலத்துல விழுந்தது. ஃபுல்லாச்சு, டப்புன்னு வெடிச்சு போச்சு கபாலம். பிரம்ம கபாலம் அந்த விழுந்து. அதான் பத்ரிகாசிரமிக்கு பிரம்ம கபாலம் அப்படிங்கிற. போற வெள்ளம் பிரம்ம கபாலத்துல பித்திருக்களுக்கு பிண்டம் போடுற பித்ரு சாபத்துல தான் அவர் சவிச்சார் சிவன். அதுக்காக பிரம்ம கபாலத்துல பிண்டம் போடுறார். அது யாராயிருந்தாலும் பத்ரிகாசிரமம் பெருமாள் பிரசாதம் வாங்கிட்டுதான் போய் போடணும். அந்த மாதிரி பரமசிவனுடைய சாபத்தை அடுத்த வினால இந்த பிண்டம் போயிடுத்து. பரமசிவன் மத்ஸ்ய புராணத்துல பாடிட்டு சொல்றார், சொப்னலப்தம் தனம் ஏதா, கனவுல கிடைச்ச காசு மாதிரி போயிடுத்துனார்.
கனவுல காசு அசட்டம் ஒரு பெட்டிலேயே யாரும் நம்ம கிட்ட காசு கொடுக்குறாங்க. பார்த்தா எல்லாம் பெரிய ஆரஞ்சு நோட்டு 2000 ரூபாய் நோட்டு. இப்ப 20 லட்சம் தேரும் போல் இருக்கு. என்னன்னா எழுந்திருக்கோம்னா அடிப்பாவி 20 லட்சம் தேர்விச்சே எழுப்பிட்டீங்கன்னா யாரு கொடுத்தா உங்களுக்கு பெட்டில கனவு கண்ட இடம்னா கனவுல கிடைச்ச பணம் எப்படி கலைஞ்ச உடனே போயிடுவோம். அப்படி என் கையில இருக்கிற கபாலம் போயிடுத்துமா பார்வதி உங்க அண்ணன் அனுகிரகத்தினாலேன்னு பரமேஸ்வரன் சொல்றார் மத்ஸ்ய புராணத்துல. அப்பேற்பட்ட காட்சி. அந்த விஷயத்தை சாபத்தை உன் மார்பிலே உள்ள வேர்வையினால் போக்கினாய். ஹரசாபத்தை ஹரசாபை போச்சின பெருமாள் திருக்கண்டியூர்ல எழுதுறாரு. அந்த பெருமாளுக்கு தெற்கதான் சொர்க்கவாசல். நிறையோர் நம்பிக்கைதான் தெற்கதான் சொர்க்கவாசல். ஏன்னா அப்பேற்பட்ட அப்பாவை கொன்றவருக்கே சாபம் விடுதலை அளித்த பெருமாள் தான் நம்ம மோட்சத்துக்கு அழிச்சுவோம். அதனால தெற்கையே நரகத்தையே மோட்சமாக்குறீங்க. வந்து தெற்கு டைரக்ஷன் வருவதே மோட்சமாக்குறார். அங்க ஹரசாபி மோட்சகர். இங்க நம்பி நாச்சியார் உத்தரவுனால எல்லாருக்கும் தெற்க போறோம். நரகம் போறவாளுக்கு மோட்சமா நரகம் போறவாளுக்கு திருப்பி அழிச்சு போடுறாரு. அப்பேற்பட்ட கஷேத்திரம் இது. அங்க வேர்வையினால சாபம் தீர்ந்தது சிவனுக்கு. திருவடி தூசினால சாபம் தீர்ந்து அகல்யைக்கு. இந்த கண் பார்வையினால சாபம். அத்தனை அசுரர்களும் கீழே விழுந்து மாண்டு போனா மந்திர மேல மேல ரசிக்கிற பொழுது தேவர்கள் விழுந்து போயிட்டா அமிர்தத்துக்கு போறார். சில தேவர்கள் பகவானை பிரார்த்திச்சார். கருடனை கூட்டார் பகவான். யார நம்ம கல்கருடனை தூக்கி இந்த மலையின் மந்திரமலையை தூக்கினார். அதன் கீழே கிடைக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் ஒரு பார்வை பார்த்தார். போச்சு. அப்புறம் அமிர்தம் இதுக்கு கடாட்சம் பொருள் கேட்க தெரியல லூஸ். அப்படி காப்பாத்தினான். உன் குளத்துல மூழ்கி சந்திரனுக்கு சாபம் போச்சு. 33 பெண்கள் தக்ஷனுக்கு 33 நட்சத்திரங்கள் 27 தானே 33 தான் சொல்றேன் புதுசா. அதெல்லாம் அக்கௌண்டிங் சிஸ்டம். நம்ம விஜயராகவன் நம்ம கரெக்டா சொல்லு. கிருத்திகை நட்சத்திராரி விசாக நட்சத்திரம் 2. அதெல்லாம் கிருத்திகைக்கு 1 விசாய்க்கு ஒரு பாயிண்ட் கொடுத்து 27. இது எக்ஸ்ட்ராவை சேர்த்தா 6 சேர்த்து 33. அப்படி டாலி பண்ணி பிரஜாபதே ஸ்ரயஸ்ரீகும்சத்விஹிதராசன்னேதா சோமாய ராகே ததாத். இந்த 33 பெண்ணையும் தக்ஷ பிரஜாபதி சந்திரனுக்கு கொடுத்தான். அந்த 33 பேர்ல ரோஹிணி தான் அவனுக்கு பிடிச்சது. மீதி 32 பேரையும் கண்டுக்கிறதே இல்லை. தீபாவளி வந்தா ரோஹிணிக்கு மட்டும் படுவாங்க. 32 என்னாச்சுன்னா கவலைப்படல. அந்த 32 பேரும் அப்பாட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அநியாயமா இருக்கு. எது கல்யாணம் பண்ணா 33 பேர் 33 பேரை கல்யாணம் பண்ணா அவனுக்கு யார் என்ன டிஃபன் கொடுக்குறா எப்படி இருக்கா சாப்பிட்றா கேட்கறதுக்காக நாடி இருப்பான். 33 பேருக்கு பேராவது ஞாபகம் இருப்பான். ஹைதராபாத் ரிசாமுக்கு 200 பேர் இருந்தா அந்த புறத்துல இருக்கிறாரு. என்ன பண்ணிட்டான்? ரோஹிணி மட்டும் நேசிச்சான். அவர்கள் போய் பெண்கள் வந்து தக்ஷன் கம்ப்ளைண்ட் பண்ணான். உடனே தக்ஷன் செமிச்சுட்டான். உனக்கு குஷ்டரோகம் இருக்குது. அதான் குஷ்டரோகம் வந்து உடம்பெல்லாம் தேஞ்சு போச்சு. உடனே சந்திரன் ஓடினான். மாப்பிள்ளையை செபிச்சிருந்தா கஷ்டம் யாருக்கு? யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவளும் சேர்ந்தா எனக்கு வைத்தியம் பார்க்கணும். இப்போ எப்படி பண்ணிட்டீரேன்னா அவர் சொன்னாருமே ஒழுங்கா இருக்கேன்னா சரின்னு சேர்த்தி ஆயிடுச்சு. மறுபடியும் அதே தப்ப பண்ணா பிடிச்சி குற்றம் விட தம் யக்ஷ்மா ஆர்ச்சது ராஜானம் யக்ஷ்மா ஆரதி தத் ராஜ யக்ஷ்மஸ்ய ஜென்மா. குஷ்டரோகம் பிறந்த கதை. இந்த கதையை தெரிஞ்சவங்க குஷ்டரோகம் வராதுன்னு வேதம் ஒரு போனஸ் பலந்துச்சு. அந்த குஷ்டரோகத்துல தவிச்சா எப்படி இதுல இருந்து விடுபடுறதுன்னு பார்த்தோம். உடம்பு தேஞ்சது ஒரு கல் தான் பாக்கி. அங்க இருந்து சகலைட்ட போனோம். சண்டகட்ட போனோம். தக்ஷ பிரஜாபதி இன்னொரு பெண்ணு சதி அவளை கல்யாணம் பண்றத பரமேஸ்வரன். இந்த மாமனாருக்கு எதிர்த்து நம்ம கூட்டணி போடலான்னு அவர்கிட்ட போனோம். சரி ரைட் அப்படின்னு தங்கிட்ட வச்சுட்ட தலை சூடினேன். இனிமே உனக்கு பாதை வராது. ஆனா போன கலை போனதுதான். அப்புறம் அவன் யார் யாரையோ கன்சல்ட் பண்ணான். ஒருத்தர் சொன்னா ஸ்ரீரங்கம் போய் எங்க புஷ்கரணி சந்திர புஷ்கரில ஸ்நானம் புஷ்கரணி இருக்கு. அதுல ஸ்நானம் பண்ணி ரங்கநாயகி தாயை ஒர்ஷிப் பண்ணி அவன் ஹெல்ப் பண்ணும். ரங்கநாயகி தாயார் ரங்கநாயகம் ஒர்ஷிப் பண்ணான். அந்த புஷ்கர் அவன் குளிச்சு ஸ்நானம் பண்ணாத புஷ்கரணி சந்திர புஷ்கரின்னு தாயாரும் பெருமாள் செய்து அனுகிரகம். இனிமே உனக்கு தேயும் வளரும் கவலைப்படாது. தேயும் 15 மாசம் 15 நாள் வளரும் 15 நாள் எவ்வளவு ஜாலியா இருக்கும். அப்படி தேயும் வளரும்னா பரிசு சுருங்கும் மறுபடியும் வளர்ந்துரும்னா ஓகே தான். அப்படி சந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணார் எம்பெருமான் ரங்கநாத். உன் குளத்திலே மூழ்கினாலும் சில பேருக்கு சாபம். எங்களுக்கு எல்லாம் வேணும். உன்னோட குளத்துல மூழ்கணும், உன்னை கட்டி அணிஞ்சணும், வேர்வை எங்க மேல படணும், உன் கண்ணால பார்க்கணும்,
உன் திருவடியை தூக்கி தள்ள வச்சு இத்தனையும் வேண்டும்னு கேட்கிறார். எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு நான் பகவான் கண்ணை திறந்து இவன் சொல்லியபடி மெல்ல மெல்ல பிரதமனேன பாதம் பவனம் பிராப்து காமா. இந்த பாட்டுக்கு அர்த்தம் யாருக்கு தெரியும்? தேசிய அனுபவிக்கிறார் பாதுகாசர் பாதுகாதேவி. அந்த எழுந்திருக்கிறதே கண்ணபிரான் எம்பெருமான் ரங்கநாதன் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தான் அவர் திருவடி வாரத்துல நீ இருக்கு. நார்மலா என்ன பண்ணுவா, எல்லாரும் படுத்துக்கிறவா செருப்பு போட்டுக்கிறவா பெட்டு கட்டில செருப்பு போட்டு தானே படுத்துவா. காத்தால எழுந்த உடனே கல்ல செருப்பு போட்டு, அப்ப எழுந்த உடனே செங்கன் திரிச்சிறுதே மேல் விழியாவோன்னு ஆண்டாள் ஆசைப்பட்ட மாதிரி பாதுகாதேவி உன்னைத்தான் ரங்கநாதன் பார்க்கிறான். எவ்வளவு அழகான கற்பனையோட ஆண்டாள் விஷயத்தை எடுத்துன்னு போறாரு. அதுவும் நடக்காது. நான் ஒரு ஆசாமி பார்த்தேன். நான் 3 டயர்ல படுத்துட்டு மீட்டர் கேஜ் அந்த காலத்துல ஒரு ஆசாமி படுத்துட்டாரு. கொஞ்சம் உயரம் படுத்துட்டு செருப்பை கட்டினார். கட்டி தலை வச்சுட்டு படுத்துட்டார். ஏன் சுவாமி கால் பக்கம் வச்சா தூக்கி முடுறான் அந்த தலை கட்டில கூட. அந்த மாதிரி ஆசாபிக்கு பாதுகை பிரசவனை என்ன பாதம் வராது. பாதுகைக்கே கிடையாது. அது ஸ்ரீரங்கத்தை அந்த கிழக்கெல்லாம் பார்த்தா ரங்கநாத மாதிரி ஒரு தள்ளி இருக்கும். அதே மாதிரி உத்தர வீதியில கிழக்கு பாதைக்கு நேர தேசிய அமைஞ்சு போயிடுச்சு. ஆசைப்பட்டார் அவர். பாதுகை மாதிரி தனக்கும் ரங்கநாதன் பார்க்கும். அது ஆண்டாள் ஆசைப்பட்டார். அதான் இந்த பாட்டில் உள்ள விஷயம். அதாவது நம்ம எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் விழிந்தேலோ ரெம்பாவாய். இந்த ஆச்சாரியர் விஷயமாவும் இதை சொல்லுவான். ஆச்சாரியர்கள்ட்ட அபிமான பங்கமாய் போருக்கணும். எனக்கெல்லாம் தெரியும் ஆச்சாரியன் போனா சொல்லுவாளா, சொல்லிடுவா. எங்களை மாதிரி ஆசாமி சொல்லிடும். ஆள் கிடைச்சதேன்னு சொல்லிடும். அப்புறம் அந்த வித்தியை நிற்குமானா நிற்காது. அது நல்ல பாயம். எங்கிட்ட ஒருத்தர் கேட்டானா சொல்லிட்டு, நம்மளையும் கேட்டானே ஒருத்தர், நமக்கு 4 சிஷ்யர் இருக்காரு. அந்த சிஷ்யன் அந்த ஆசையோட வந்து அபிமான பங்கமாய் வந்து கேட்கலட்டா நிற்காது. கள்ளிப்பற்றி ஆச்சாரியங்கள ஏழை யாச்சகன் பிச்சைக்காரன் பணக்காரன் கிட்ட இருக்கா மாதிரி இருக்கணும் ஆச்சாரியன். ஆச்சாரியன் நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்றாரு திருவள்ளுவர் சொல்றாரு. ஒருத்தட்ட பணம் நிறைய இருந்ததுன்னா நம்ம ஏழை என்ன மூணு ஏழு கை கட்டி எப்போ 10 ரூபா போடுவான். அது மாதிரி ஆச்சாரியன்ட்ட ஒரு பிச்சைக்கார பணக்காரன் இருக்கிற அவை இருக்க பழகு அப்படின்னு வள்ளுவர் வார்த்தை. அது ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ணணும். அவர் சொல்ற போது கேட்டுக்கணும். அவர் எப்போ ஃப்ரீயோ அப்ப கேட்டுக்கணும். இப்ப சொல்லு எனக்கு அப்படின்னு கேட்டா அதுவும் சரி வரும். இது எப்படி சரியா அப்படின்னு கேட்பா. சொல்லு அப்படி கேட்டாலும் சொல்லக்கூடாது. அந்த காலத்துல ஸ்ரீஹரின்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய வைத்தியர். கல்கிலாம் எழுதியிருக்காரு. நாட்டு வைத்தியர். இன்ஜிமேட் அழைசிங்கிட்ட அபார பெரிய ஈடுபாடு இருக்கு. திருவள்ளூருக்கு போனார் ஒரு தடவை. அவர் திருவாய்மொழியில ஒரு பாட்டு அவர் உறுத்தர். இந்த ஸ்ரீஹரி பத்துடைய அடியவருக்கு எளியவன் பிறர்களுக்கு அறிவித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் பெரும் அரும்பெறலடிகள் மற்றொரு கடவின கடவினில் உறவினையா புண்டு எத்திரம் உதயனோடு இணைந்து இருந்து ஏங்கிய விடு. எம்பெருமான் சர்வேஸ்வரன் அவனை யசோதை வந்து கட்டிவிட்டா வெண்ண திருடினான்னு உறவிடை கட்டினாள். எப்படி தவிச்சா அப்படின்னு ஆழ்வார்பாட்டு. உறவிடைன்னா என்ன அர்த்தம்? உரம்னா மார்போட கட்டினான் இருக்கு பாட்டுல. ஆனா புராணங்கள்ல வயத்தோட கட்டினான். அந்த தாம்புக்கே தான் பெருமாள் மேல படிச்சு வயத்துல 3 மடிப்பு இருக்குது. உத்தவபுரர்களுக்கு வயத்துல 3 மணி. எங்கெல்லாம் தேடினா இல்ல தொப்ப விழுந்துச்சு. நல்லா உத்தவபுரர்களுக்கு வயத்துல 3 மடிப்பு இருக்கும். சின்ன வயசுல இருக்கும் 3 மடிப்பு. அந்த மாதிரி எம்பெருமானுக்கு இந்த 3 மடிப்பு இருக்கு. அதனாலதான் தாமோதரன் பேரெல்லாம் சொல்றாங்க. அப்படி இருக்குச்சே உறவிடையும் மார்போட கட்டினான் இருக்கு. இது எப்படி? இதை எப்படி கேட்டுக்கணும் பெரியவர்? ஒரு சந்தேகம் அடியனுக்கு போய் கேட்டார். என்னடா அப்பான்னு கேட்டார். உறவிடையா புண்ணு எப்படி ஆழ்வார் பாடலாம்? உதரவிடையா புண்ணுன்னா பாடணும். உதரத்துல தானே கட்டினான். உரம்னா மாறுபல்லவோ. ஆழ்வார் உறவிடைன்னு பாடிருக்காரு. அப்படியா? அவர் பதில் சொல்ற அழகி சார். அப்படியா? பார்த்துதான் சொல்றோம். இது திருவாய்மொழியில 23வது பாட்டு 1022. கொஞ்சம் பார்த்துதான் சொல்லணும். சரி போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டு போயிட்டு வைப்பா. அந்த காலத்து ஆசிரியர் சோத்தி ஸ்டார்ட் பண்ணும். அவர் வச்சிருக்க அதை ஸ்டார்ட் பண்ணி திருவள்ளூர்ல இருந்து மெட்ராஸ் வரைக்கும் போறார். ஸ்ரீபெரும்புக்கு விட்டார். அழகிய சிங் இருக்காது. 23ஆம் பாட்டுக்கு அர்த்தம் ஞாபகம் இருக்காது. பார்த்து சொல்லணுங்கிறாரு.
23ஆம் பாட்டுல பையன் நடுவுல கேட்கலையே நாம ஏன் அப்படி சாதிச்சுட்ட பார்த்துதான் சொல்லணுங்கிறாரு. இல்ல நாம ஏதோ தப்பட்டோம், நாம கேட்டது அபிமானத்தோட திமிரோட கேட்டோம், அப்படி கேட்டா சொல்லப்படாது அப்படின்னு வண்டியை திருப்பிட்டார். திருப்பி திருவள்ளூர் வந்துட்டார். ஏண்டா ஹரி போன உடனே வந்துட்டு கேட்டார் எழுதிய காலை சேவிச்சார். சுவாமி இந்த இடம் எனக்கு புரியல கொஞ்சம். அப்படியா உறவிடை ஆப்போடு மார்போட கட்டினா ஏன் சொல்றாங்க, லட்சுமி தேவியும் சேர்த்து கட்டிவிட்டாங்க. லட்சுமி தேவி ஒன்னதானே கட்டினா யசோதரன் ஓடுறேன்னு ஓடலையா, உன்னை கட்டினா என்னையும் கட்டினா மாதிரி உட்காண்டான். அதை சஜஸ்ட் பண்றதுக்காக மார்போட அப்படின்னு ஆழ்வார். அதாவது பெருமாள் பக்தனுக்கு கட்டும் பொழுது தான் மட்டுமல்ல தன் குடும்பத்தோடு கட்டுப்படுறான். செம்பியன் மோச்சங்கனான் கோயில் கட்டினா உனக்கு தானே கட்டினா நான் ஏன் வரேன்னு சொல்ல வந்து எழுதிட்டார், நானும் கூட தான் நிற்கிறான். அதனால பிராட்டியோட கூட பிரத்யும்னன் அனிருத்தர் பலராமனோட கூட கட்டுண்டு நிற்கிறார் பெருமாளிங்க அவன் பக்திக்கு. அதுதான் பெருமாள் தன்னுடைய பரிவாரத்தோட நமக்கு வசப்பட்டு இருப்பான். அதை சஜஸ்ட் பண்றதா லட்சுமியோட கூட லட்சுமியும் சேர்த்து கட்டிவிட்டான். அதெல்லாம் மார்போட கட்டினான், மார்பும் உடம்புல கட்டினான், மார்பு லட்சுமி சேர்த்து கட்டினான் அப்படிங்கிற உயர்ந்த கருத்துக்காக தான் ஆழ்வார் அப்படி பாடியிருக்காரு. நீ கேட்ப இவ்வளவு தூரம் சிந்திக்க முடியுமா அப்படின்னு. அப்படி உதரவிடைன்னு வச்சுக்கோ. உதரவிடையில தான் வந்து போயிடுச்சு, இடைக்குறைன்னு தமிழ் இலக்கணம் சொல்லுவோம். நம்பிள்ளை அப்படி ஒரு அர்த்தம் சார் எழுதி சேவிச்சார். இப்ப சொல்றவர் காத்தால பார்த்துதான் சொல்றேன். நான் பிளாஸ்டிக்காய திமிருள்ளவர்கள் சொல்லக்கூடாது. பெரியவா வந்தா நாம மரியாதைக்குரியவர், பெரியவாலாம் எழுந்துக்கணும் சாஸ்திரம் சொல்றோம். ஏன் சொல்றது, பெரியவா வரிசை எழுந்திருக்கலன்னு இவ பிராணன் இவனை விட்டு எழுந்து போயிடுது. ஆனா இப்ப எல்லாம் சுயமரியாதை, யாருக்கு யார் எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னா அதான் பெருமை நினைக்கணும். அப்படி ஆயிடுச்சு. அந்த மாதிரி எங்கள் மேல் சாபம் இழிந்து என்று பிரார்த்தித்தார்கள். இந்த பாட்டு ஆச்சாரிட்டு அபிமான பங்கமாய் போய் பிரார்த்தித்து நம்ம சாபத்தை போக்கெடுக்கணும். அங்கள் மாயாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின்றள்ளி கட்டிற்கீழே சொல்லுமா. அங்கள் மாயாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து என் பள்ளி கட்டிற்கீழே சங்க விரும்பார் போல் வந்து தலை பெய்தோ கிங்கிடி வாய் செய்த தாமரை பூ போலே சங்கன் சிரிச்சிறிதே என்மேல் விடியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அண்ணன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபமில்லேலோரெம்பாவாய் இன்று கருட வெண்பார். அங்கள் மாங்கால தரவங்கள் நல்லடியா எங்கள் நல்கள் கருடா. அழகான பாம்புகள், பூமியில பாம்புகள்லாம் ஆபரணமா போட்டு கல்கருடனே ஏறாரின் செங்கண் கருமேனி தங்கள் கருத்திலே வைப்பார்க்கு உன் அழகான திருமேனியை தியானம் பண்ணுவர்களுக்கு அருமை என்பது இல்லை இல்லையா. கஷ்டமான காரியம் ஒன்று கிடையவே எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணுவார், அப்படி சாதிச்சு கொடுப்பார் என்று இன்றைய அங்கல்ல தொடங்கி நம்ம கல்கருடன் மீது ஒரு வெண்பார். கபல் முதல் நிபுத்தூர் விளங்க வந்த ஆழ்வாழியே காரார் நலந்துழாய் காண தவதரித்த ஆழ்வாழியே வலமாம் திருவாடி கூற துதித்த ஆழ்வாழி பட்டர் விட்டு சித்தன் விலங்கிழைய ஆழ்வாழியே அமல திருப்பாவை ஐயார் அளித்தருள் ஆழ்வாழியே அகநூற்றெண்ணைந்து மூன்று வைத்த ஆழ்வாழியே அமுதரா மரங்கருக்கே மலையிட்ட ஆழ்வாழியே ஆண்டாள் தமிழேடிகள் அனவரதம் வாழியே இத்ரே பிரபோபதேற்றே மே குரவே தெய்வதாய பிராப்யாய பிராபகாயாஸ்து நம ஸ்ரீநிதயே நமः ஏஷவை கிருப்தோ நாம யஜ்ஞः கல்பதே ஹவை தத்ர பிரஜாப்யோ யோகக்ஷேமः யத்ரைதேன யஜ்ஞேன யஜந்தே ஹரிஹி ஓம். ஷியாமிலதே